மதுரை ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் வழங்கும் முதலமைச்சர்களில் முதல்வர். இணைந்து வழங்குவோம் கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப், செங்கல்பட்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கழக தலைவரின் திராவிட மாடல் முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி முன்னெடுத்திருக்கும் முதலமைச்சர்களில் முதல்வர் உணர்ச்சிகளால் ஒரு விழா சிறப்பு வாழ்த்தரங்கம் நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களுடைய மேலாண்மை இயக்குனர் அவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்வார். விழாவை தொடங்கி வைக்க இருக்கிறார் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள். அன்புடன் அழைக்கிறோம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் முதலில் நான் வரவேற்று வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களை ஊக்கப்படுத்தி நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கலைஞர் தொலைக்காட்சியினுடைய இயக்குனர் எங்கள் பெருமரியாதைக்குரிய அண்ணன் அமிர்தம் அவர்களே, ஆசிரியர் தொலைக்காட்சியினுடைய நெறியாளர் சகோதரர் திருமாவேலன் அவர்களே, தலைமை கழகத்தின் சார்பில் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் RS பாரதி உள்ளிட்ட தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நாடாளுமன்ற இந்நாள் முன்னாள் உறுப்பினர்களே, சட்டமன்ற இந்நாள் முன்னாள் உறுப்பினர்களே, பல்வேறு அணிகளினுடைய செயலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலைவர், ஒரு தத்துவத்தினுடைய அடையாளம். இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக துவக்கப்பட்டது என்று சொன்னாலும் கூட, அதிலே பல கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகும் கூட வெல்ஃபேர் கவர்மெண்ட், நல்லாட்சி தர வேண்டும், நல்ல திட்டங்களை தர வேண்டும் மக்களுக்கு என்கின்ற ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் என்கின்ற அந்த அடையாளத்தோடு சுருங்கி விடுவதுதான் வாடிக்கை. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ முதலமைச்சர்கள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் தருகின்ற முதலமைச்சர்கள். அவர்களுக்கு வென்று பெரிய கொள்கை தத்துவம் எல்லாம் கிடையாது, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் 70வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தலைவர் யார் என்பதை நான் ஒரு 20-25 ஆண்டு காலம் அவரோடு இருந்தவன் என்ற முறையிலே சுருக்கி பார்க்கிறேன். நான் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்த 1981-82 இருக்கிறேன். தலைவர் கலைஞர்களுடைய மணி விழா கடற்கரையிலே நிறைவு விழா, அதிலே பேராசிரியர் பேசினார். கலைஞரை நான் எப்படி பார்க்கிறேன்? அவர் ஒரு மத்தாப்பு பார்க்கிற போது எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு சிறு ஒளிக்கீற்றை, ஒரு நெருப்பு குச்சியை கொண்டு போய் பற்ற வைத்தால் அந்த மத்தாப்பில் இருந்து வருகின்ற வண்ணங்கள் எத்தனை. அதை போல கலைஞருக்கு எத்தனையோ வண்ணங்கள். ஒரு பேச்சாளராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு இலக்கியவாதியாக, ஒரு நாடக ஆசிரியராக, ஒரு திரைக்கட வசனகர்த்தாவாக, ஒரு அமைச்சராக, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக, இப்படி எத்தனையோ தளங்களில் பல்வேறு பரிமாணங்களை பெற்றிருக்கின்ற கலைஞருக்கு அந்த மத்தாப்பிற்கு கிட்டே செல்லுகிற போது பல்வேறு ஒளிகள் இருந்தாலும் கூட அவருக்கு எது பெருமை என்று சொன்னால், மானமுள்ள, ரோசமுள்ள தமிழர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற அந்த ஒரு தகுதி தான் அவருக்கு அடையாளம் என்று சொன்னார். இது கலைஞருக்கு அவர் சொன்ன அடையாளம். இன்றைக்கு நான் பார்க்கிறேன், இந்த தலைவரை பார்க்கிறேன். நம்முடைய வணக்கத்திற்குரிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான மனிதரை இன்றைக்கு இந்தியாவை தாண்டி உலகம் போற்றி கொண்டிருக்கிற அவரை பார்க்கிறேன். இவர் சாதாரணமாக பார்த்தால் ஒரு முப்பட்டகம், கண்ணாடி முப்பட்டகம். ஆனால் அதற்குள்ளே ஒரு ஒளி நுழைகிற போது அறிவியல் படித்தவர்களுக்கு தெரியும், விப்ஜிஆர் பார்த்தா வெறும் கண்ணாடி, ஆனால் ஒரு ஒளியை விட்டா அந்த ஒளி வெளியே வருகிற போது 7 வர்ணங்களாக தெரியும். அதுக்கு பேர் தான் விப்ஜிஆர் சயின்ஸில். அதை போல கலைஞர் எப்படி ஒரு மத்தாப்போ பல்வேறு ஒளிகளை தந்தாரோ, அதை போல இன்றைக்கு ஒரு முப்பட்டமாக இருந்து கொண்டு அதிலே ஊடுருவி பார்த்தால் 7 வண்ணங்களை வெளிக்கொண்டுகின்ற ஒரு மகத்தான பன்முக தலைவராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் இந்த 70வது ஆண்டு நிறைவு விழாவிலே நமக்கெல்லாம் உணர்த்தியிருக்கிறார். நெருக்கடி காலத்திலே ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெரித்த போது 23 வயதில் ஒரு இளைஞனாக இருந்த இன்றைக்கு இருக்கிற தலைவர் சரிபட்டார், அடிபட்டார். நான் பெருமையோடு சொல்கிறேன், இன்றைக்கு எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற எல்லா முதலமைச்சர்கள் 30 மாநிலங்களிலேயும் அவசர கால சட்டத்தில் சிறை ஏகி ஜனநாயகத்திற்காக நான் சிறையிலே இருந்தேன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தகுதி உள்ள ஒரே முதலமைச்சர் வேறு யாரும் இல்லை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதரை தவிர. இருக்கிற முதலமைச்சர்கள் இன்றைக்கு நாம் ஏதோ திட்டங்களை சொல்லல,
பை நேச்சர், பை பெர்த். இன்னைக்கு அவருக்கு இருக்கிற ஒரு அடையாளம் இரண்டாவது சுதந்திர போர் என்று ஜெயபிரகாஷ் நாராயணால், முன்னணி தலைவர்களால், மொரார்ஜி தேசாயால், பெரிய பெரிய தலைவர்களால் அன்றைக்கு வர்ணிக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய நெருக்கடி காலத்தில் 23 வயதில் சிறையேகி தியாக தழும்பை சுமந்து அந்த தழும்போடு இன்றைக்கு அரியணையில் இருக்கிற ஒரே மகத்தான மனிதர், இவரை விட்டால் வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த உணர்வோடு இந்த கருத்தரங்கத்தை நாம் அணுகுவோம். ஒவ்வொருவரும் ஒரு தளத்திலே பேச இருக்கிறீர்கள். உங்களுடைய உரைகளை கேட்க நானும் தயாராக இருக்கிறேன். அதற்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஒன்று வியர்வை வடிய உழைப்பார், இன்னொன்று வெள்ளம் வடிய உழைப்பார். ஆம், அன்பின் மிகுதியால் குழந்தைகளுக்கு ஊட்டுவார், மற்றொரு பக்கம் கழக தொண்டர்களுக்கு கொள்கை உணர்வை ஊட்டுவார். இப்படி அனைத்து மாநிலங்களும் செயல்படுத்தக்கூடிய பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பற்றி பேசுவதற்காக அனுகிரகா ஆதிபகவன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை இந்த பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறேன். திங்கள் வாழ்க, செங்கதிர் வாழ்க, தென்றல் வாழ்க, செந்தமிழ் வாழ்க, இங்கு திராவிடம் வாழ்க, திராவிட மாடல் வாழ்க, தனிப்பெரும் ஆட்சி தந்த தலைவர் வாழ்க, எங்கள் தளபதி வாழ்க, முதல்வர் வாழ்க, முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர் வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன். நமது தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக, இந்தியாவை திரும்பி பார்க்கும் முதல்வராக விளங்குகிறார் என்றால் அதற்கு காரணம் கொண்ட கொள்கை உறுதி, அரசியல் பாரம்பரியம். பெரியாரின் அறம் படித்தாய், பேரறிஞர் மனம் படைத்தாய், அன்பழகர் விரல் பிடித்தாய், அப்பா போல் தடம் பதித்தாய் என்பார் கவிஞர் அறிவுமதி அவர்கள். தந்தை பெரியாரின் துணிவையும், பேரறிஞர் அண்ணாவின் கனிவையும், தலைவர் கலைஞரின் வழியையும் துணையாக கொண்டு திராவிட பூங்காவில் பூத்த மலர் நம்முடைய முதல்வர் அவர்கள். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமில்லாமல் சமூக வளர்ச்சியாகவும் இருக்க வேண்டும். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய ஐந்தும் ஒரு சேர வளர வேண்டும் என்பதை நோக்கமாக அறிவித்தார் நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்த ஐந்தின் அடிப்படையில் தான் மக்கள் நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழே தெரியாமல் தமிழ்நாடு அரசு பணிகளிலே அமருகின்ற காலம் ஒன்று இருந்தது. ஆனால் தமிழ் வழியில் படித்தவர்கள், அரசு பள்ளிகளிலே பயின்ற மாணவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கப்படும் என்கிற அரசாணையும், இனி அரசு போட்டித் தேர்வுகளில் தமிழும் ஒரு பாடமாக இடம்பெறும் என்கிற அரசாணையும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் உரிமைகளை மீட்டெடுத்தது. எல்லாருக்கும் எல்லாமும் என்கிற கொள்கையோடு செயல்பட்டு வருகிற கழக அரசு பொதுமக்களுக்கு, மாணவிகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு, மகளிருக்கு என்று பார்த்து பார்த்து நல்வாழ்வு திட்டங்களை அறிவித்து மிகச் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அரிசி அட்டைதாரர்களுக்கு கொரோனா கால நிவாரண நிதியாக 4000 வழங்கியது. ஆவின் பால் விலை குறிப்பு, மாணவர்களுக்காக நலத்திட்ட சலுகைகள், மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வர நான் முதல்வர் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், தமிழ்நாட்டு ஒலிம்பிக் தங்கப்பதக்க தேடலுக்கான திட்டம், அறிவுசார் நகரம் உருவாக்குதல், இப்படி மாணவர்களுக்காக தொழில்துறையிலே புதிய தொழில் பூங்காக்களை உருவாக்குதல், முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பல நலத்திட்டங்களை அறிவித்தல், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான மூலதனிய மானியம், இப்படி தொழில்துறையிலும் விவசாயிகளுக்கு முதலாக தனி பட்ஜெட்டை நம்முடைய முதல்வர் அறிவிக்கிறார் என்றால் அதுதான் நம்முடைய முதல்வருக்கு விவசாயிகளின் மீது இருக்கிற அக்கறை. அதனால்தான் விவசாய கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய 4800 கோடி கடன் தள்ளுபடி, 1 லட்சம் இலவச வேளாண் மின் இணைப்புகள், இப்படி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம்.
புதிய புதிய நல்வாழ்வு திட்டங்களை அனைவருக்கும் அறிவித்த நம்முடைய முதல்வர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் துறையை மட்டும் தன்னிடமே வைத்து கொண்டார்னு சொன்னா அதுதாங்க நம் முதல்வருக்கு இருக்கக்கூடிய தாயுள்ளம். மெரினா கடற்கரையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கென்று தனியாக ஒரு பாதை அமைத்தார். அவர்களுடைய பாதங்களை கடல் அலைகள் தழுவி சென்ற போது அவர்கள் சிந்திய ஆனந்த கண்ணீரை யாராலும் மறுக்க முடியாது. இப்படி ஒரு சாதனை இதுவரை யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. ஒரு மாற்றுத்திறனாளியின் அடிமனதின் ஆழத்தில் இருந்த ஒரு ஏக்கத்தை நம்முடைய முதல்வர் எப்படி புரிந்து கொண்டார் என்பதில் தான் வியப்பே அடங்கி இருக்கிறது. பெண்களுக்கான திட்டங்களை வகுக்கும் போது அவர்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அதிரடியான பல திட்டங்களை அறிவித்தார். அதுல ரொம்ப முக்கியமான அருமையான திட்டம்னு சொன்னா புதுமை பெண் திட்டம். பெண்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி கல்விதான். அதைத்தான் நம்முடைய சமூக நீதி அரசு செய்கிறது, அதைத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்கிறது, அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னுடைய புரட்சிகரமான சிந்தனையினால் செயல்படுத்தி காட்டுகிறார். இந்த புதுமை பெண் திட்டம் குழந்தை திருமணத்தை தடுக்கிறது, பெண்களின் சமூக அந்தஸ்தை உயர்த்துகிறது, பெண்களுக்கான பொருளாதார நம்பிக்கையை கூட்டுகிறது. இந்த புதுமை பெண் திட்ட தொடக்க விழாவிலே புதுமை பெண் என்று அச்சடிக்கப்பட்ட டெபிட் கார்டுகளை மாணவிகளுக்கு வழங்கினார். இந்த மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டத்தில் பயன்பெறும் மாணவிகளுக்கு அவர்களுடைய மொபைலுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். அந்த செய்திதான் என்னுடைய இமைகளை ஈரமாக்கியது. கல்வியின் துணை கொண்டு உலகை வென்றிட துடிக்கும் உங்களுக்கு ஒரு தந்தையின் பேரன்போடு என்றும் உடனிருப்பேன் என்றார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இது வெறும் சம்பிரதாயமான வார்த்தைகள் அல்ல. அவருடைய திட்டங்களை, அவருடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்தால் ஒரு தந்தையின் பேரன்பு நமக்கு புரியும். அதற்கு சான்றாக இன்னொரு அரசாணையை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதுவரை எத்தனையோ முதல்வர்கள் நம்முடைய சாலைகளிலே பயணித்திருப்பார்கள். அப்போதெல்லாம் பெண் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக நியமிக்கப்பட்டிருப்பார்கள். எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். அவர்களினுடைய கஷ்டத்தை ஒரு சகோதரனாக, ஒரு தந்தையாக உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் இனிமேல் பாதுகாப்பு பணிக்காக பெண் போலீசாரை நியமிக்க வேண்டாம்னு சொல்கிறார்னா அதுதாங்க நம்ம தளபதிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. சமூக மாற்றத்தை கொண்டு வருவதில் 1000 தடைகள் இருக்கு. அந்த தடைகளை உடைப்பதில் தான் வெற்றியே இருக்கு. நம்முடைய தொடக்கம் நீதி கட்சி, நம்முடைய நோக்கம் சமூக நீதி, நம்முடைய வழி நெஞ்சுக்கு நீதி. நம் தலைவர் அறிவிக்கின்ற ஒவ்வொரு திட்டமும் ஒப்புக்காகவோ ஓட்டுக்காகவோ கவர்ச்சிக்காகவோ அறிவிக்கப்படுகிற திட்டங்கள் அல்ல, மக்கள் பயனடைய வேண்டும் என்கிற உண்மையான அக்கறையோடு தயாரிக்கப்பட்ட திட்டம். அப்படி ஒரே ஆண்டில் 115 கோடி பெண்கள் பயன் பெற்ற திட்டம்தான் மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம். பக்கத்து ஊருக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லுகிற மாணவிகள் குழந்தையை தூக்கி கொண்டு உடல் நலிவடைந்து பஸ்ஸிலே ஏறி ஆஸ்பத்திரிக்கு ஓடுகிற பெண்கள், பக்கத்து ஊருக்கு கூலி வேலைக்கு செல்கிற பெண்கள், கட்டட வேலைக்கு செல்கிற பெண்கள், பஸ் டிக்கெட்டை மிச்சப்படுத்தி செலவுகளை சமாளிக்கும் பெண்கள் என அனைவரும் மனப்பூர்வமாக நன்றி செலுத்துகிற ஒரு திட்டம்னா அதுதான் மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம். இந்த பஸ்ஸுக்கு மக்கள் அன்போடு வைத்த பெயர் ஸ்டாலின் பஸ். பேருந்துகளை அரசு உடைமையாக்கினார் கலைஞர் அன்று. அதையே மகளிர் உடைமையாக்கினார் தளபதி இன்று. தந்தை தந்தது பரவசம், தனையன் தந்தது இலவசம் என்பார் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள். நமது தமிழக முதல்வரின் வேகத்தை செயல் வேகம் என்பதா புயல் வேகம் என்பதா? பதவி ஏற்று 2 ஆண்டுகள் முடிவதற்குள் எத்தனை எத்தனை சாதனைகள்! சமூக நீதி என்பதில் மிகவும் முக்கியமானது பெண் விடுதலை. அதைத்தான் மகாகவி பாரதி பாடினார், அதைத்தான் புரட்சி கவி பாரதிதாசன் பேசினார்.
பெரியார் பட்டி தொட்டி எல்லாம் பெண் விடுதலையை பற்றி பேசுகிறார். நம்முடைய தலைவர் செயல்படுத்துகிறார். உள்ளாட்சி நிர்வாகத்தில் 50% மகளிருக்காக ஒதுக்குகிறார். 21 மாநகராட்சிகளில் 11 மாநகராட்சிகளில் பெண்கள் மேயராக இருந்து சாதனை படைக்கிறார்கள். யார் தருவார் இந்த அரியாசனம்? ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் நீ தருவாய் சரியாசனம். பதவி ஏற்று 2 ஆண்டுகள் முடிவதற்குள் எத்தனை சாதனைகள், எத்தனை நலத்திட்டங்கள். காவேரியை கமண்டலத்துக்குள் அடக்க நான் ஒன்றும் அகத்தியர் இல்லை. ஆனால் என்னால் முடிந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசின் சாதனைகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்லியிருக்கிறேன். நமது திராவிட மாடல் அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் இந்த பிறந்த நாளில் மாண்புமிகு முதல்வர் தளபதிக்கு நாம் ஆற்றுகின்ற நன்றி என்று சொல்லி பெண்களின் சார்பாக தலைவரை மீண்டும் வணங்கி வாழ்த்தி அருமையான இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்தியாவில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். இப்படி மற்ற மாநில மக்களும் சொல்கிறார்கள், மறுபடி நாளிதழ்களும் சொல்கின்றன. ஆம், தீக்கதிர் நாளேட்டின் ஆசிரியர் மட்டும் விட்டு விடுவாரா என்ன? திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு செயல். அவர் ஒன்றும் மேஜைக்கு அடியிலே நுழைந்து முதல்வரானவர் அல்ல. மிசா சிறையிலே அடி வாங்கி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகியிருப்பவர். அவர் ஒன்றும் ரசீது இல்லாத ரபேல் வாட்ச் அல்ல. சூரியனோடு போட்டி போட்டு உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உயிர் கடிகாரம். அவர் முதல்வர் ஆவதற்கு முன்னால் சிலர் சொன்னார்கள், ஜாதக கட்டங்கள் அனைத்தையும் அலசி பார்த்து விட்டோம், இவர் முதல்வராக வாய்ப்பே இல்லை என்ற சங்கிகளின் சங்கருத்து அவர்களே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று அலறுகிற அளவுக்கு இன்றைக்கு வடக்கே இருந்து வருகிற வாடை காற்றை தடுத்து நிற்கிற ஒரு பேரரணக்குத்தான் இன்றைக்கு நாம் பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அவர் மார்ச் 1ஆம் தேதி பிறந்திருக்கிறார். மார்ச்னா அணிவகுப்புன்னு தானே அர்த்தம். தளபதி மார்ச்சில் பிறப்பது தானே இயல்பு. மார்ச்னாலும் அணிவகுப்புனாலும் ஒன்று தான். நான் பாராட்ட ஒரு பக்கம் இருந்தாலும், பெரியாரின் பேரனுக்கு காந்தியின் பேரன் ஒரு பாராட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். கோபாலகிருஷ்ண காந்தி அவருடைய பெயர், மகாத்மா காந்தி அவர்களுடைய பேரன். இன்றைய முரசொலி ஏட்டிலே அந்த பாராட்டு மடல் நம்முடைய தமிழக முதல்வருக்கு எழுதிய மடல் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதில் அவர் சொல்லுகிறார், முதல்வர் ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். சிறையிலே கனரக சலவை எந்திரங்களை நிறுவ வேண்டும், குறிப்பாக பெண்கள் சிறையிலே கனரக சலவை எந்திரங்களை நிறுவ வேண்டும் என்கிற நம்முடைய முதல்வருடைய உத்தரவை பார்த்துவிட்டு மனம் நெகிழ்ந்து எழுதுகிறார், தென்னாப்பிரிக்க சிறையிலே காந்தியடிகளோடு நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த தில்லையாடி வள்ளியம்மையும் கஸ்தூரிபா காந்தி அவர்களும் சிறையிலே இருந்தார்கள். அங்கே இருந்த கைதிகளினுடைய துணிகளை சலவை செய்தே தில்லையாடி வள்ளியம்மை செத்துப்போனார். அவர் இறந்து போன நாளில் இதை எழுதுகிறேன், உங்களை காலம் வாழ்த்தும் என்று காந்தியின் பேரன் பெரியாரின் பேரனை வாழ்த்தியிருக்கிறார். இவர் வித்தியாசமான முதல்வர். பக்கம் பக்கமாக பேசித்தான் எதிரிகளை கலங்க வைக்க வேண்டும் என்பதில்லை. ஒன்றிய அரசு என்ற ஒற்றை வார்த்தையிலேயே சர்வாதிகாரிகளை கதறவிட்டவர் இவர். அதே போல நண்பர்களே, அவருக்கு இன்னொரு பாராட்டு. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதார பேராசிரியர் ஜெயதி கோஷ், உலக அளவிலே மதிக்கப்படுகிற ஒரு பொருளாதார நிபுணர். அவர் தமிழ்நாட்டை பார்த்து சொல்லுகிறார், இந்தியாவிலே வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை இன்றைக்கு தமிழகமும் கேரளமும் தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பார்த்தேன், ஒரு அதி அற்புதமாக இது காட்சியளிக்கிறது. இவ்வளவு பொது நூலகங்கள் இருக்கிற மாநிலத்தை நான் இந்தியாவில் வேறெங்கும் பார்த்ததே இல்லை. இவ்வளவு ஆரம்ப சுகாதார நில கட்டமைப்பு வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. உண்மையிலேயே இந்த தமிழகத்தை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன்.
நம்மை நாம் பாராட்டிக் கொள்வதல்ல, வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இதை பாராட்டுகிறார்கள் என்பதுதான் இதிலே குறிப்பிடத்தக்க செய்தி. ஒரு காலத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று. இன்றைக்கு நான் சொல்ல வேண்டியில்லை, ஒவ்வொரு நாளும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வந்து இறங்குகிறவர்கள் சொல்லுகிறார்கள், வடக்கு வருகிறது தெற்கு வாழ வைக்கிறது என்கிற அளவுக்கு இந்த தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே மு.க. ஸ்டாலின் என்றுதான் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருக்கு பெயர் வைத்தார். அந்த பெயரை அவர் காப்பாற்றி இருக்கிறார். ஏனென்றால் சோவியத்தை ஆண்ட ஜோசப் ஸ்டாலின் அன்றைக்கு 2ஆம் உலகப் போரிலே ஹிட்லருடைய பாசிசத்தை முறியடித்து உலக நாயகனாக உயர்ந்தார். அதே பாசிசத்தினுடைய இந்திய வடிவமாக இருக்கிற சனாதனத்தை கண்டு அலறவிட, அந்த சனாதனத்தை சல்லிவேர் வரை அறுக்கிற ஒரு மதச்சார்பின்மையினுடைய கோடரியாக இருக்கிற காரணத்தினால் அந்த ஸ்டாலின் பெயரை நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் காப்பாற்றி இருக்கிறார். ஸ்டாலின் என்கிற பெயரை மட்டுமல்ல, உங்கள் மகன் ஸ்டாலினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு உழைப்பு 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 என்று 3 முறை அவர் முன்மொழிந்தார். அவர் முன்மொழிந்ததை இன்றைக்கு தன்னுடைய உழைப்பினால் தமிழ்நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருப்பதன் மூலம் கலைஞருடைய பெயரையும் காப்பாற்றி இருக்கிறார். இங்கே சகோதரி சொன்னது போல அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கினால் அதுதான் என் நெஞ்சிலே உறுத்துகிற முள்ளாக இருக்கிறது என்று தந்தை பெரியார் தன்னுடைய இறுதி பேருரையிலே சொன்னார். அனைத்து ஜாதியினரும் அதையும் பெண்களையும் உள்ளடக்கி அர்ச்சகராக்கியதன் மூலம் பெரியாருடைய பெயரை காப்பாற்றி இருக்கிறார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொன்ன அண்ணாவினுடைய இயக்கத்தை கட்டுக்கோப்பாகவும் கண்ணியமாகவும் நடத்தி செல்வதன் மூலம் அண்ணாவின் பெயரை காப்பாற்றி இருக்கிறார். இதையெல்லாம் விட முக்கியமானது, அண்ணா வைத்த தமிழ்நாடு என்கிற பெயரை காப்பாற்றி இருக்கிறார். 1967 அண்ணா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பொழுது சென்னை மாகாணம் என்று இருந்ததை அவர் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார். சிலர் தமிழ்நாடு என்று வைக்கலாமா என்று கேட்ட பொழுது அவர்களே ஒப்புக்கொள்கிற அளவுக்கு தமிழ்நாட்டின் பெயரை அண்ணா வைத்ததை இன்றைக்கு காப்பாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். மதிய உணவு திட்டம் சிங்காரவேலர் துவங்கி நீதி கட்சி காலத்திலே இருந்து இருக்கிறது. ஆனால் காலை உணவு என்பது இல்லை. ஆனால் மதிய உணவை விட காலையிலே பட்டினியோடு வருகிற பிள்ளைகள் தான் அதிகம். ஆனால் மதியம் மட்டுமல்ல, காலையிலும் பள்ளியிலே பிள்ளைகளுக்கு சோறு போடுவதன் மூலம் வயிற்றுக்கு முதலிலே சோறிட வேண்டும், அப்போதுதான் மூளை வேலை செய்யும் என்கிற ஒரு விஞ்ஞானியாக நம்முடைய முதல்வர் திகழ்கிறார். அவருடைய 3 பார்வை 3 கணங்களில் நான் அவரை வெகுவாக ரசித்திருக்கிறேன் அல்லது நெகிழ்ந்திருக்கிறேன். ஒன்று, அவர் ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அந்த அவையின் முன்னின்று, இந்த ஒளிவாங்கியின் முன்னின்று முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்று சொல்லிவிட்டு நிமிர்ந்து பார்த்த அந்த பார்வை, ஆட்சிக்கு வர முடியாது என்று அவர்களை துவம்சம் செய்த அந்த பார்வை. அடுத்த பார்வை, அதற்கு முன்னாலேயே மரியாதைக்குரிய தமிழின தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சென்னை கடற்கரையில் இடம் கொடுக்க கூடாது, தகுதியில்லாதவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போய் கேட்ட பிறகும் கூட மறுக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தினுடைய நெடிய படிக்கட்டுகளின் மீது ஏறி அந்த அனுமதி கிடைத்து விட்டது, கலைஞர் கடற்கரையில் துயில் கொள்வார் என்கிற அறிவிப்பு வந்த கணத்தில் கண்ணீர் மல்க தன் உடன்பிறப்புகளை பார்த்த அந்த கணம். அடுத்து தமிழக சட்டப்பேரவையிலே அரசு எழுதி கொடுத்ததைத்தான் அவர் படிக்க வேண்டும். அதுதான் காலம் காலமாக பின்பற்றப்படுகிற மரபு. ஆனால் அண்ணா, காமராஜர், பெரியார், அம்பேத்கர் என்கிற பெயர்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு ஒருவர் படித்துவிட்டு அமர்ந்த அடுத்த சில நொடிகளிலேயே அவர் தவிர்த்த பகுதியும் அவையில் இடம்பெறும் என்கிற தீர்மானத்தை வாசித்துவிட்டு அவர் நிமிர்ந்து பார்த்த பார்வையிலே தான் அன்றைக்கு சொன்னாரே, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது. ஏனென்றால் இன்றைக்கு சுதந்திர தின, குடியரசு தின விழாக்களில் ஜனாதிபதியும் டில்லியிலே கொடியேற்றுவார், பிரதமரும் கொடியேற்றுவார். ஆனால் 1974 முதல்வர் அவர்கள்தான், ஏன் பிரதமரும் ஜனாதிபதியும் அங்கே கொடியேற்றுகிற பொழுது ஏன் ஆளுநர் தான் இந்த 2 கொடிகளையும் ஏற்ற வேண்டுமா, முதல்வர் ஏற்றினால் அது ஏறாதா என்று தொடர்ச்சியாக கடிதம் எழுதி அந்த உரிமையை பெற்று இந்தியாவிலேயே முதன் முறையில் தேசிய கொடியை ஏற்றிய முதல்வராக முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தார்.
பிறகு 74 அவர் கொடியேற்றிய பிறகு பொன்விழா கொடியை தந்தை ஏற்றினார். இந்த ஆண்டு பவள விழா கொடியை அவருடைய மகன் ஏற்றி இருக்கிறார் என்பதுதான் இது மாநில சுயாட்சியின் கொடி உயர பறக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு. இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை கேரளத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டில் மாநில உரிமைகள் குறித்த கருத்தரங்கத்தில் அவர் பேசுகிற பொழுது சொன்னார், இது புதிய கல்விக் கொள்கை அல்ல, இது புதிய காவிக் கொள்கை. இதற்கு மாற்றான தமிழகத்திற்கென்றே பண்பாட்டு கூறுகளை உருவாக்கிய மாநிலத்துக்கான கல்விக் கொள்கையை நாங்கள் உருவாக்குவோம். ஒன்றிய ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் மாநிலங்களை பழி வாங்குவதாக நினைத்துக் கொண்டு மக்களை பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநில சுயாட்சிக்கான போரில் அனைத்து மாநிலங்களையும் இணைக்கிற பணியை தமிழ்நாடு செய்யும் என்று சொன்னார். குறிப்பாக மாநில சுயாட்சி என்பதிலே இன்றைக்கு மாநிலங்களினுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுகிற நிலையில், ஏனென்றால் மொழிவழி மாநிலம் என்பதையே RSS கூட்டம் ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் இன்றைக்கு தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்கு, அது குறிப்பாக மதுரையிலே அமையப் போகிற சென்னைக்கு எப்படி திலகமாக அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கப் போகிறதோ, தென் திசையின் திலகமாக கலைஞர் பெயரிலே அமைய இருக்கிற அந்த நூலகம் அமையும் என்றால், அறிவை வளர்க்கிற ஒரு இயக்கத்தின் பிரதிநிதி என்கிற முறையில் அவர் கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய மறுமலர்ச்சிக்கு, குறிப்பாக மாநில உரிமைகளை உரத்து பேசுகிற, அதற்காக அவர் ஆட்சிக்கு வந்தது கொரோனா உச்சத்தில் இருந்த காலம். கொரோனா என்றால் மகுடம் என்றுதான் பெயர். அவர் மகுடம் தரிப்பதற்கு முன்னாலேயே கொரோனா பணியிலே ஈடுபட்டதில் இருந்து அவருடைய அந்த ஓட்டம் இன்றைக்கு வரை நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், மாநில உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு பேரரணாக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் திகழ்கிறார். உங்கள் எல்லோரோடும் சேர்ந்து அவருக்கு என்னுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, முரசொலி ஏட்டிலே 21 மாதங்களிலே 210 திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார் என்று நம்முடைய ஆசிரியர் திருமாவேலன் பட்டியலிட்டிருக்கிறார். இது நான் ஒரு பக்கம் கருதி சொன்னது. இன்னும் சொல்லப்போனால் அடுக்கிக் கொண்டே போகலாம். சாதனைகளை சரித்திரமாக்கி அவருடைய ஆட்சி தொடரட்டும். தமிழகம் இன்னும் 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 மேலே இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் வளரட்டும் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரதமருக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? சிறுதானியம் அடங்கிய ஒரு பெட்டகம். எப்போதும் சிறுதானியத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய சித்த மருத்துவர் சிவராமன் அவர்கள் இப்போது நம்முடைய முதல்வரினுடைய சிறப்புகளை பற்றி பேச வருகிறார். அன்புடன் அழைக்கிறோம் மாநில வளர்ச்சி கொள்கை குழு உறுப்பினர் அவர்களை. முதல் விஷயம், நோயுற்றிருக்கிற காலத்தில் நமக்கெல்லாம் நோய் இருந்தால் மருத்துவமனைகளிலோ இல்லை என்றால் மருத்துவர் வீட்டு வாசலிலோ காத்து கிடப்பதுதான் காலகாலமாக உலகெங்கும் வளர்ந்த நாடுகளிலும் சரி, வளர்ந்து வரக்கூடிய நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிற விஷயம். உலகத்திலேயே மக்களை தேடி, நோயுற்ற மக்களை தேடி, நோய் வந்துவிடும் என்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவரும் அரசும் சென்ற முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். உண்மையிலேயே அது ஒரு வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமைந்திருக்கிற ஒரு மாபெரும் செயல் திட்டம். கிட்டத்தட்ட 250 கோடி ஒரு அந்த மக்களை தேடி மருத்துவத்துக்காக கொடுத்து, ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் மலைப்பாதையில் நடந்து சென்று கூட அங்கு இருக்கக்கூடிய வயதான மூதாட்டிக்கும், ஒரு 50 வயதில் இருப்பவருக்கு சர்க்கரை வந்து விடுமோ என்று இருக்கக்கூடிய நபருக்கும் மருந்துகளை கொண்டு சேர்த்த ஒரு மாபெரும் திட்டத்தை, மக்கள் நலத் திட்டத்தை இந்த அரசு ஒரு மிகப்பெரிய கனவோடு முதலமைச்சரினுடைய வழிகாட்டுதலில் நடத்திருக்கிறது என்றால் அது ஒரு மாபெரும் பாராட்டுக்குரியது. நண்பர்களே, சில நேரங்களில் சில திட்டங்களில் உடைய நுண்மைத்தன்மையை பார்க்கும்போது அவ்வளவு வியப்பாக இருக்கும். யானைக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சாங்சுரி கொண்டு வராங்க, புலிகள் பாதுகாப்பு மையம் கொண்டு வராங்க. நம்முடைய தமிழக அரசு ஒரு பன்னோக்கு விதத்தில், ஒரு பயோடைவர்சிட்டி விதத்தில் தேவாங்கிக்கு கூட சரணாலயம் அமைத்த ஒரு அரசு நம்முடைய அரசு. அது பார்ப்பதற்கு என்ன, ஒரு சிறிய எளிய விலங்கிற்கு ஒரு சரணாலயம் தேவையா, வரையாடுகளுக்கு சரணாலயம் தேவையா என்று தோன்றும். ஆனால் அதில் கொடுக்கக்கூடிய முனைப்புல எத்தனை உயிரினங்கள் இந்த உலகில் வாழும், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று நம் வள்ளுவாசான் சொன்னதனுடைய படியாக இதனுடைய திட்டங்களை நான் பார்க்கிறேன். நம் நாட்டில் காலை உணவு திட்டம் எவ்வளவு அவசியமான ஒரு விஷயம். காலையில் அந்த குழந்தை ஒரு சத்தான உணவை எடுத்துக்கொண்டு பள்ளியில் உட்காரும் போது
அதனுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல நண்பர்களே, அது படித்து கற்றறிந்து தேர்ந்து ஒரு ஆளுமை மிக்க மனிதனாக வரும்போது சமூகத்தின் ஆரோக்கியமும் மிகச்சிறப்பாக அமையும் என்று அன்றைக்கு ரொம்ப வருந்தி எழுதிய ஞாபகம் இருக்கிறது. இந்த திராவிட மாடல் சமூக நீதி அரசு ஆட்சிக்கு வந்தவுடனே காலை உணவு திட்டத்தை பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இது எவ்வளவு பெரிய மாற்றம்! அதனுடைய நுண்மைத்தன்மையை பார்க்கும்போது இன்றைக்கு கிட்டத்தட்ட 1200 பள்ளிகளில் 1,20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் காலை உணவாக அந்த சிற்றுண்டியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வர இருக்கிற நாட்களில் அத்தனை அரசு பள்ளி குழந்தைகளுக்கும் காலை உணவு சேரக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான மாற்றங்கள் தான், இது போன்ற மாற்றங்கள் மட்டும்தான் ஒரு சமூகத்தை வேறு இடத்திற்கு நகர்த்தும். அதை படிக்கும்போது எனக்கு கிள்ளிவளவன் எழுதிய ஒரு பாடல், அதனுடைய வரிகள் ஞாபகம் வருகிறது. அந்த சோழன் கிள்ளிவளவன் பண்ணனை பார்த்து சொன்னார், இந்த இடத்தில் நிறைய எறும்பு கூட்டங்கள் தன்னுடைய சோற்று மூட்டைகளை எடுத்துக்கொண்டு ஒரு உயரமான இடத்திற்கு வரிசையாக சாரை சாரியாக போகிறதே, பசித்திருப்பவர்களை நோக்கி பல்வேறு உணவுகளை வாங்கி கொண்டு பல்வேறு பேர் புலவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களே, இங்கே பசிப்பிடி மருத்துவன் யாரோ இருக்கிறாரோ என்று அந்த பாடல் வரும். அந்த பாடலில் அவளை சொல்லுவார், யான் வாழிய நாளும் பண்ணன் வாழியவே என்று. அதே போல் இன்றைக்கு நாம் வாழ்த்த வேண்டும் என்றால் நம்முடைய முதலமைச்சர் முதல்வர் அவர்களை நாளும் வாழிய பண்ணன் போல் வாழும் நாழிய முதல்வர் அவர்களே வாழ்க வாழ்க என்று நாம் வாழ்த்த வேண்டும். அப்படியான பசிப்பிடி மருத்துவன் நம் முதல்வர் அவர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். முத்தாய்ப்பாக கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். நான் ஒரு சித்த மருத்துவன். நாங்கள் மருத்துவ முறைகளில் பொதுவாக காலகாலமாக சித்த மருத்துவம் என்பது ஒடுக்கப்பட்ட மருத்துவம். ஒடுக்கப்பட்ட மனிதர்கள், விளிம்பு நிலை மனிதர்கள் மாதிரி சித்த மருத்துவம் காலகாலமாக அப்படித்தான் இருந்தது. திருமூலர் திருமந்திரத்தில் முதலில் அவர் பாடிய பாடல் கூட உடம்பால் அழியீர் உயிரால் எழீர் என்று சொல்லும் பொழுது உடம்பை பொய் என்று சொல்லதை எதிர்த்து, இல்லை உடம்பு மெய், உடம்பு சரியாக இருந்தால்தான் நீ என்ற ஞான மார்க்கத்திற்கோ அறிவு மார்க்கத்திற்கோ செல்ல முடியும் என்று முதல் கலக குரல் கொடுத்தவர் திருமூலர். அதற்கப்புறம் சிவவாக்கியராக இருக்கட்டும், நட்ட கல்லும் பேசுமோ 4 புஷ்பம் சாத்தியே இட்ட சட்டி கரிச்சுவை அவியுமோ என்று அன்றைக்கு சொன்ன சிவவாக்கியரோ, அதற்கு பின்னால் வந்த வள்ளலாரோ, அத்தனை பேரும் ஒரு கலகக்காரர்களின் குரல். சித்த மருத்துவம் அப்படித்தான் காலகாலமாக நகர்ந்து வந்தது. இன்றைக்கு சித்த மருத்துவத்தின் பல்வேறு நுண்மையான பல்வேறு மருத்துவ கூறுகள் அறிவியல் உலகத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டும். அதனுடைய ஒட்டுமொத்த அறிவியல் மாண்பு காலகாலமாக சேர்த்து வைக்கப்பட்ட அனுபவ கோர்வை உலகிற்கு பல்வேறு நாடுகளில் வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்றால் அது அறிவியல் மொழியில் பேசப்பட வேண்டும். பல்வேறு ஆய்வுகள் துவங்கப்பட வேண்டும் என்று சித்த மருத்துவத்திற்காக பல நெடுநாள் கோரிக்கையான சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை அறிவித்தவர் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான ஒரு முதல் வித்தை அவர் அறிவித்து அது இன்றைக்கு ஒரு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர சொல்லி இருக்கிறது. இப்படி பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். கல்வித்துறையில் அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களை சொல்ல போகிறார்கள். நாங்கள் மாநில வளர்ச்சி குழு திட்டத்தில் ஒரு விஷயத்தை நுட்பமாக பார்த்தோம். பல திட்டங்களுக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாகப்பட்டது. இல்லம் தேடு கல்வி. இல்லம் தேடி கல்வி வருவதனுடைய விஷயம் என்ன நடக்கிறது என்று ஆய்ந்து பார்த்தால் அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய கட்டமைப்பு, பள்ளி கட்டமைப்பு, ஆசிரியர் கட்டமைப்பு, நம்முடைய பாடத்திட்டங்கள், இதையெல்லாம் இந்திய அளவில் பார்க்கும்போது மிக உயர்ந்த இடத்தில் முதலிடத்தில் இருக்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்து லேர்னிங் அவுட்கம் என்று இருக்கிறது. இவ்வளவு கட்டமைப்பில், இவ்வளவு பொருட்செலவில், இவ்வளவு ஆசிரியர்களை வைத்து நடத்தக்கூடிய படிப்பில் அந்த குழந்தைகள் மிகச்சிறப்பாக வருகிறார்களா என்பதை லேர்னிங் அவுட்கம் என்று பார்க்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலத்தில் நாம் அந்த லேர்னிங் அவுட்கமில் இன்னும் கொஞ்சம் பின்னே இருக்கிறோமே. முதல்வர் அவர்கள் உடனே கூப்பிட்டு இந்த லேர்னிங் அவுட்கமை உயர்த்த வேண்டும் என்றால் படித்த விஷயத்தை இந்த சமூகத்திற்கு பங்களிக்கக்கூடிய ஆய்வறிஞர்களாக அவர்கள் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு வீடு தேடி படிப்பை கற்றுக் கொடுப்பதற்கு, இந்த பேரிட காலத்தில் முடங்கி கிடந்த குழந்தைகள், இல்லை என்றால் சமூக ஊடகங்களின் பிடியில் இருந்த குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் திட்டத்தை அந்த இல்லம் தேடும் கல்வியில் கொண்டு வந்து மக்களிடம் சேர்த்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மிக எளிய ஒரு திட்டம். சில நேரத்தில் நாம் கூட மறந்திருப்போம். எனக்கு மிக மிக பிடித்தமான ஒரு விஷயம், மனதில் அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? ரைட் டு சிட். இந்த திட்டம் நிறைய பேர் நம்ம மறந்திருப்போம்.
ஆனால் ஒரு வணிகத்தில், ஒரு கடையில் ஒரு ஊழியராக வேலை பார்ப்பதற்காக 14 மணி நேரம் 12 மணி நேரம் நின்று கொண்டே உழைப்பவருக்கு இடுப்பிலிருந்து காலில் இருக்கக்கூடிய வலி, ஒரு துணிக்கடைக்கு சென்று பாருங்கள், ஒரு பாத்திர கடைக்கு சென்று பாருங்கள், அங்கே சிப்பந்தியாக நின்று கொண்டிருக்கிற மனிதருக்கு உட்கார்வதற்கு இடம் இருக்காது. அப்படி உட்கார வேண்டும். என் விளிம்பு நிலை மக்கள், என் ஏழை மக்கள் உட்கார்ந்து பணி செய்ய வேண்டும் என்று ரைட் டு சிட் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த மகான், அந்த முதல்வர் அவர்கள் நாளும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக, ஓய்வறியாத உழைப்பினால் முதல்வர் சரியாக உறங்குவதில்லை என்று பலர் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். அது உண்மை. ஒருமுறை அவரே சொல்லியிருக்கிறார், ஓரிரவு நான் உறங்கவே இல்லை என்று. ஆம், அவருடைய ஓரிரவை ஆட்கொண்டது ஜெய் பீம் என்கிற ஒரு திரைப்படம். திட்டங்களாக இருப்பினும், திரைப்படங்களாக இருப்பினும், சமூக நீதி கருத்துக்களை, பிரச்சனைகளை, தீர்வுகளை எப்போதும் கவனிக்க தவறாதவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவரை பற்றி வாழ்த்தி பேச தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தினுடைய தலைவர் ராஜேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பெரிய பாக்கியசாலி யார் என்றால் நம்முடைய முதல்வர் அவர்கள். என்ன பாக்கியசாலி? அருமையான திராவிட பாரம்பரியத்திலே தந்தை பெரியாரிலிருந்து, அண்ணாவிலிருந்து, மக்கள் தலைவர் எம்ஜிஆரிலிருந்து எல்லாரோடையும் பழகி நெருங்கி அவர்களுடைய ஆசியை வாங்கினவர். அந்த பாக்கியசாலி யாருக்கும் கிடைக்காது. நீங்கள்லாம் அந்த ஆசீர்வாதம்னா இப்படி நினைக்காதீங்க, சாமின்னு நினச்சிடாதீங்க. இந்த இடத்துல பயோஃபோட்டான்னு ஒன்று இருக்குது, அமெரிக்காலெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பிசைந்து சாப்பிட்டால் நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்படித்தான் சாப்பிடுவார் எம்ஜிஆர், கலைஞர்லாம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்படி பிணையணும், இந்த இடத்துல தான் அந்த சாதம் போய் இருக்கணும். அந்த பயோஃபோட்டான் வைப்ரேஷனல் பாடி. இது பிசிக்கல் பாடி. ஐன்ஸ்டீன் சொன்னால் அது வைப்ரேஷனல் பாடின்னா. அப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆர், ஸ்டாலின் அவர்கள் நாடகம் நடிக்கும் பொழுது தரையிலே உட்கார்ந்து பார்த்தவர். உங்களுக்கு தனியாக சேர் போடலாம்னா இல்லை, சேர் போட்டால் பின்னால் மறைக்கணும்னு தரையிலே உட்கார்ந்து நாடகம் முழுமையும் பார்த்து ஆசீர்வாதம் செய்தவர். நீ அப்பாவுக்கு பிறகு நீ பெரிய ஆளாக வருவேன். அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு பாக்கியசாலி முதல்வர் அவர்கள். ஃப்ளைட்டில், ட்ரெயின்லாம் போகும்போது சில பிற்போக்குவாதிகள் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த திமுக காரங்க, திராவிட கழகம், ஏடிஎம்கேலாம் வந்து தாங்க நாட்டையே கெடுத்துட்டாங்க. சரி, கெடுத்துட்டாங்க. உங்கள் சாமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? தூங்கிக்கிட்டு இருக்கான்னு கேட்டேன் நான். உங்கள் சாமி என்ன பண்ணுச்சு? இல்லை, இவங்கெல்லாம் கெடுக்கிறாங்கன்னு வச்சுங்க அப்படின்னு முழிச்சு பார்க்கணும்ல அந்த சாமியே. ஒன்று சாமியை நம்புங்க, இல்லைன்னா மனிதனை நம்புங்க. ஏதாவது ஒன்றை நம்பணும். இது இயற்கைங்கணும், இல்லை மனிதர்களுடைய தவறுகள்னு சொல்லணும், இல்லை கடவுளுங்கணும். எந்தெந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல மாற்றி மாற்றி பேசுறது மனித குணம். அருமையான மனிதநேயம் உள்ள முதல்வர் அவர்கள் எனக்கு பதவி கொடுத்தாரு. அவருக்கு நன்றி செலுத்துறதுக்காக நான் என் மகனை கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா என் மனைவி இல்லை, என் மக கனடாவில் இருக்கா, நானும் என் மகனும் தான் போனோம். இந்த பொன்னாடையை கொடுக்கும்போது அவர் மகிழ்ந்து என்னை வரவேற்ற அந்த அந்த எக்ஸ்பிரஷன் இருக்க. நாங்களாம் நடிகர்கள், நான் எந்த குரலில் பேசுகிறாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். நெஞ்சிலேருந்து பேசுகிறாரா, தொண்டையிலேருந்து பேசுகிறாரா, உதட்டில் பேசுகிறாரா? சில பேர் உதட்டிலே பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு தெரியும் இதயத்திலேருந்து வரலன்னு. என்னை என் மகனை இப்படி இருகரம் கூப்பி வரவேற்று உட்கார வைத்து பேசி அந்த பாங்கு. எனக்கு பதவி வந்து விட்டது, பெரிய பார்லிமெண்ட்டில் போய் எம்பி ஆகி பேச அதெல்லாம் இல்லை. ஒரு மிக அருமையான என் தொழில் சார்ந்த, ஓரளவுக்கு நான் படித்திருக்கிறேன் திரையுலகத்தையும் கலையவும், அதற்கு ஒரு பதவி கொடுத்திருக்கிறாரே. எனக்கு நெருங்கிய அன்பு உள்ளங்கள் கூட இவ்வளவு மகிழ்ச்சி அடையவில்லை. உண்மையை சொல்லுகிறேன். அவங்கெல்லாம் அதை கேட்டுட்டு கோவப்பட்டாலும் பரவாயில்ல, யாருமே மகிழ்ச்சி அடையவில்லை. இன்னும் நெருக்கமாக சொல்றேன், நெருக்கமான அன்பு உள்ளங்கள் யாரும் மகிழ்ச்சி அடையல. ஒரு பதவியை கொடுத்து அவன் அடைகின்ற மகிழ்ச்சியை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைகிறாய் என்றால் இதுதான் மனிதநேயம், இதுதான் மனித பண்பு. ஒன்றே ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அவர் மாதிரி நான் கலைஞர் மகனாக பிறந்திருந்தால், என்னை தூக்கி சிறையில் போட்டு எமர்ஜென்சியில் கொடுமைப்படுத்தி இருந்தால், வெளியே வந்தவன நான் வேற வியாபாரம் பார்த்துட்டு போயிருப்பேன். நான் அந்த பக்கமே தலை வச்சு படுத்திருக்க மாட்டேன். இதான் உண்மை. உண்மையாக டிக்ளேர் பண்ணுறேன். ஒன்று சினிமா, இல்லைன்னா ஏதாவது வியாபாரம் போ.
நான் வரமாட்டேன்ப்பா, என்ன நீ அரசியலில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்ப, நான் எப்படி போய் உனக்காக அடி வாங்குவேன். அதுதான் அவருடைய கதை திருப்பம். பிளாட் பாயிண்ட் என்று சொல்லுவோம் நமக்கு ஸ்கிரீன் பிளேல. கதை திருப்பம், மிகப்பெரிய கதை திருப்பம் என்னன்னா எமர்ஜென்சி. அதற்கு காரணமான எல்லோரையும் கொடுமைப்படுத்திய வித்யாசாகரையும் இவர் வீட்டில் ஒரு சின்ன போட்டோ வச்சு வணங்கணும். அவர்கள்தான் இவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆனவர்கள் படிக்கட்டாக செயல்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு மனிதநேயம் உள்ளவர், பண்பாளர். உடனே பேசினார் பாருங்க, காணொலியை பார்த்துட்டு. ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கேன், ஒரு வருஷம் கழிச்சு அவரை பார்க்குறேன், உங்களை பற்றி புகழ்ந்து பேசுனே கேட்டிங்களா? இல்லை சொன்னாங்க, நீங்கள் பார்க்கலையா? இல்லை நான் கேட்கல, டைம் இல்லை எனக்கு. அவர் இவரை விட பிஸியானவர். யாரை விட? நம்ம முதல்வரை விட. அவர் 2ஆம் நாளே ஃபோன் பண்ணுறாரு. அந்த பண்பு, நாகரீகம், அது இங்கேருந்து வரணும், சொல்லி கொடுத்தா வராது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற அவர் ஒரு 7 வயசுல எனக்கு ஸ்டாலின் எல்லாம் தெரியும். 7 வயசு 6 வயசில் ரஷ்ய ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின். எங்கள் தாத்தா ஒரு பிளைண்டு கம்யூனிஸ்ட், தியரியெல்லாம் தெரியாது. அவர் எனக்கு சொல்லுவார் அடிக்கடி, ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும் பாரு. லெனின் ஸ்டாலின் 2 வார்த்தை எனக்கு 6 வயசு 7 வயசில் தெரியும். எனவே ஸ்டாலின் அவர்கள் வந்து விட்டார்கள். மிக அருமையாக ஆட்சி நடக்கும். இவருடைய எல்லாத்தையும் நான் கண்ணுற்று பார்க்கிறேன். என்னை ஆதரித்த அவர் மறக்க மாட்டேன். என்னுடைய ராஜ்கன், என்னுடைய முதல் படத்துக்கு சான்ஸ் கொடுத்த ராஜ்கன் சார் படத்தை என் டைனிங் டேபிளுக்கு போகிறதுக்கு முன்னால் வச்சுருந்தேன். எத்தனை வருஷம்? 44 வருஷம், 43 வருஷம். அந்த ஃபோட்டோவை தள்ளி, சற்று தள்ளி ஒரு அடி வச்சுட்டு இவருடைய ஃபோட்டோவை மாட்டியிருக்கேன். நான் போகும் பொழுது பார்த்து விட்டு உள்ளே செல்ல வேண்டும். 73வது வயதில் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் எனக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்து அந்த முதலமைச்சருடைய முகத்தை பார்த்து விட்டு உள்ள போயிட்டேன். என்ன சார் திமுகவில் சேர்ந்துட்டீங்க? நான் இல்லை, பதவி கொடுத்ததுக்கு நன்றி. எல்லா விதத்திலையும் கலைஞரை அவர் பண்ணியிருக்க. ஒரு தடவை மாசைத்துங்களுடைய சைனா போயிட்டு வந்து மாசைத்துங்க எம்பளம் கொடுத்தேன் கலைஞர்கிட்ட. அதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டார். ஒரு 6 மாதம் வச்சுருந்தார். வர்றவங்களாம் கேட்குறாங்க, ராஜேஷ் போயிட்டு வந்து கொடுத்தாப்புல, ராஜேஷ் வந்து. அது மாதிரி பப்ளிசிட்டியாக எனக்கு கிடைக்காது. விழாவிலே நான் கலந்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக புத்தகம் சுமக்கும் பள்ளி பிள்ளைகளுக்காக, அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை தொகுத்தாலே ஒரு புத்தகம் போடலாம். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். யாருக்கான இந்த வாழ்த்தரங்கம்? ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2023 அன்று திராவிட முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கான வாழ்த்தரங்கம். அதனால் 2023 அவர் 2021 மே 7 தானே அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் என்று நீங்கள் நினைக்கலாம். 2 வகையான பதவி பிரமாணம் இப்பொழுது தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றது. ஒன்று, நாம் ராஜ்பவனுக்கு போவோம், அங்கே நிற்போம், அங்கே ஒருத்தர் சொல்லுவார், நாம் பதவி பிரமாணம் எடுத்துக்குவோம், நம்ம வந்துடுவோம் வெளியில். இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நடந்தது பார்த்தீங்கன்னா, நாம் உள்ளே இருக்கிறோம், ஒருத்தர் வந்தார் உள்ளார. ஆனால் இடம் நம்ம இடம், முத்தமிழறிஞர் கலைஞர் பழந்துன்னு கொட்டை போட்ட இடம் அந்த இடம். அங்கே அவர் வராரு, சில வேலைகளை செய்கிறார். ஒரு 8 நிமிஷம்தான், ஏன்னா நாங்கள் உட்காந்து பார்க்கணும். ஒரு சம்பவம் 8 நிமிடத்தில் நடக்கிறது என்பதை அன்றைக்கு தான் கண்கூடாக பார்த்தேன். ஏன்னா அவர் வாசிச்சுக்கிட்டே வராரு. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து புத்தகத்தை பார்த்துக்கிட்டே வரும். நாங்கள் எல்லாருமே இந்த புத்தகத்தை படிச்சுட்டே வரோம். சரியான முறையில் அதுதான் அவர் வாசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை என்கும்போது திட்டமிட்டு திராவிடம் என்கின்ற பெயரை அவர் தவிர்க்கிறார். அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை தவிர்க்கிறார். காமராஜர் பெயர், முத்தமிழர் கலைஞருடைய பெயர், பேரறிஞர் அண்ணாவுடைய பெயர், தந்தை பெரியார் என்று இந்த பெயர்களெல்லாம் தவிர்த்து விட்டு நேரடியாக அவர் முடித்து விடுகிறார். இதை அவர் தவிர்க்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மற்ற தலைவர்களை, மற்ற அமைச்சர் பெருமக்களை திரும்பி பார்க்கிறார். உடனடியாக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வர சொல்கிறார். கடன்னு எழுதுகிறாரு. அவர் பேச வேண்டியவர் பேசி முடிச்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் இருந்து நின்று, நான் இப்பொழுது ஒரு தீர்மானத்தை வாசிப்பேன், அதை நீங்கள் ஏகமானதாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஒரு சிங்க பார்வையோடு எங்களெல்லாம் திரும்பி பார்த்தபோது
அந்த இடத்தில் இருந்த பொழுது இன்றைக்கு தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு சிரிப்போடு அவர் பார்த்ததை இன்றைக்கும் ஒட்டுமொத்த தமிழ் இனமும் அதை பெருமையோடு சொல்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு தான் இந்த வாழ்த்தரங்கம். நான் நம்முடைய வாழ்த்தரங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் ராசா அண்ணங்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். இது வந்து ஒரு பாராட்டு அரங்கம் என்று சொன்னாலும் ஒரு 3-4 மாதமாக நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். நான் பாடுகிற அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க. பிறகு முரசொலியில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்களை பற்றியும் வருது வரிகள். ஏன்னா நான் வீட்டில் அந்த பாடலை முணுமுணுக்கும் பொழுது என் பிள்ளைங்களாம் வந்து ஓடிடுறாங்க. பாடி பழக்கம் இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தைகளாகத்தான் இருந்தது. அதை உங்களுடைய அனுமதியோடு அந்த பாடலோடு என்னுடைய விளக்கத்தை சொல்ல நான் கடமை. அந்த பாடல் வந்து நம்ம 1949 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் 1952ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். பணம் என்கின்ற அந்த திரைப்படத்தில் நம்முடைய கவியரசு கண்ணதாசன் எழுதி NSK ஐயா அவர்கள் பாடிய பாடல். அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குது என்று சொன்னால், ஏன்னா அன்றைக்கு நாம் எப்படி ஒரு வேகமாக வளர்ந்து கொண்ட ஒரு இயக்கமாக இருந்தது, அன்றைக்கு இந்த தணிக்கைகள்லாம் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் நன்கு அறிந்தோம் நாம். ஏன்னால் பல வார்த்தைகள் நீங்கள் ஒரு இயக்கத்துடைய பெயரை சொல்லக்கூடாது, பல தலைவருடைய பெயரை நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த பாடலில் ஒரு இயக்கத்தினுடைய பெயரை எவ்வளோ அழகாக, அந்த பாடலில் தந்தை பெரியாருடைய பெயரை, அந்த பாடலில் பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரை எப்படியெல்லாம் அவர்கள் மறைமுகமாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் என்று பார்க்கும் பொழுது அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குது என்று சொன்னால், தீனா மூனா கானா எங்கள் தீனா மூனா கானா, அறிவினை பெருக்கிடும் உறவினை வளர்த்திடும் தீனா மூனா கானா எங்கள் தீனா மூனா கானா என்று அந்த பாடல் வரும். அப்போ கேட்பாங்க NSKயோட கூட இருக்கிறவங்க, அது என்ன தீனா மூனா கானா அப்படின்னா உடனே அவர் வந்து சொல்லக்கூடாதான், திருக்குறள் முன்னணி கழகம் பாரு ஓஹோ அப்படின்பாங்க அவங்க. ஸோ அந்த பாடலில் பகுத்தறிவோடு நாட்டினர் வாழ திருக்குறள் தந்தார் பெரியார், பகுத்தறிவோடு நாட்டினர் வாழ திருக்குறள் தந்தார் பெரியார், வள்ளுவ பெரியார், அந்த பாதையில் நாடு சென்றிடவே வழி வகுப்பதும் அதன்படி நடப்பதும் எங்கள் தீனா மூனா கானா எங்கள் தீனா மூனா கானா. இதை நான் நம்முடைய முதலமைச்சரோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்று சொன்னால், ராகுல் ராம்னு ஒரு பையன் 7 வயது பையன் முதலமைச்சர் வந்து இன்னைக்கு பொள்ளாச்சியில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பிப்ரவரி மாதம் 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறார். அப்போ அந்த பையன் 7 வயது பையன் அவன் சாதனை படைத்த என்ன சாதனை என்று சொன்னால், திருக்குறள் 1330 குறளை அவன் மனப்பாடமாக சொல்வதாக இருந்தாலும், ஆத்திச்சூடி சொல்வதாக இருந்தாலும், நாலடியார் சொல்வதாக இருந்தாலும், குறிஞ்சிப்பாட்டு சொல்வதாக இருந்தாலும், கிட்டத்தட்ட 200 கண்ட்ரீஸோட பேர் அதோடைய தலைநகரத்தை சொல்வதாக இருந்தாலும், இப்படி பல சாதனைகளை புரிந்த அந்த மாணவன் சொல்கிறான், நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் தான் முதலமைச்சராக வருவீங்க, வரும்பொழுது உங்களை நான் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பேன் என்று சொல்கிறான். அதே போன்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களினுடைய ஏகோபித்த அந்த ஆதரவோடு வெற்றி பெற்று வரும்பொழுது அந்த 21ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அந்த பையன் நம்முடைய முதலமைச்சரை பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அந்த பையனை பாராட்டி கொடுத்த பரிசு எது தெரியுமா? ஒரு திருக்குறள் புத்தகம். ஏனென்றால் வள்ளுவத்தையும் வள்ளுவனையும் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் உயர்த்தி பிடித்த ஒரு இயக்கம். அது வள்ளுவர் கோட்டமாக இருந்தாலும் சரி, 133 அடி சிலை இருக்கின்ற வள்ளுவருடைய சிலை குமரிமுனையில் அமைக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி. அது மட்டுமல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் முதலமைச்சர் நிவாரண நிதி, முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதி என்கின்ற நிதிக்கென்று சின்ன சின்ன குழந்தைகள் தங்களுடைய சின்ன அது கூட நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ரொம்ப அழகான ஒரு அறிக்கை, சின்ன குழந்தைகள் சின்ன தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக சேர்த்து வைத்த உண்டியலில் சேர்த்து வைத்த பணத்தை எங்களிடம் வழங்கிய பொழுது அதை பார்க்கும் பொழுது சின்னஞ்சிறு நெஞ்சத்திலும் இது போன்ற பெருங்கருணையை பார்த்து என்னுடைய நெஞ்சம் நெகிழ்கிறது என்று அறிக்கை விட்டது மட்டுமல்லாமல், இது போன்று சேமிக்கின்ற அந்த காசுகளை நம்முடைய கொரோனா நிதிக்கென்று வழங்குகின்ற ஒவ்வொரு மாணவ செல்லுங்களுக்கும் அரசின் சார்பாக நான் ஒரு திருக்குறள் புத்தகத்தை அனுப்பி வைப்பேன் என்று இன்று வரை அதை அனுப்பி வைத்துக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புகு முதலமைச்சர் அவர்கள். ஆக அப்படி அறிவினை பெருக்குவதற்கும் உறவினை வளர்ப்பதற்குமான பல்வேறு திட்டங்களை தீட்டி கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அதே பாடலில் தொடர்ந்து வரிகள் வரும். கருப்பு சிகப்பு என்ற பேதத்தை நீக்கும், தலை கணத்தை குறைத்து நல்ல தன்மை உண்டாக்கும்,
கருப்பு சிகப்பு என்ற பேதத்தை நீக்கும், கணத்தை குறைத்து நல்ல தன்மை உண்டாக்கும், கள்ளர் மறவரோடு பல்லு பறைகள் என உள்ள பேதங்களை ஒழித்து கட்டும் எங்கள் தீனாமோனா காணா, எங்கள் தீனாமோனா காணா. அனைவரும் சமம், சமூக நீதிக்கான நாடு இந்த மண் என்று நிரூபித்து காட்டியவர். இதையும் எங்களுடைய மாணவ செல்வங்களுடைய அந்த வரியிலே சொல்கிறேன். நெறிக்குறவ சமுதாயம், கலைஞர் தான் சொல்லுவாங்க, நரிக்குறவன்னு சொல்லாதீங்க, நெறியில் சிறந்தவர்கள் அவர்கள் தான். அந்த நெறிக்குறவ சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு 3 குழந்தைங்க, பிரியா, திவ்யா, தர்ஷினி அப்படிங்கிற 3 குழந்தைங்க ஒரு காணொலி வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ போடுறாங்க. என்ன சொல்கிறான்னு சொன்னால், நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் எங்களுடைய அப்பாலாம் பார்த்தீங்கன்னா வேட்டையாடி தான் பொழப்பு நடத்தார். நான் சொல்கிறதுக்கு நான் வெக்கப்படலை. ஆமாம், குருவியை சுட்டு தான் நாங்கள் வாழ்கிறோம். நான் எங்களுடைய வேதனையெல்லாம் எங்களுடைய இந்த சமுதாயத்தை இந்த சமூகம் ஒதுக்கி வைக்கின்றது என்கின்ற வேதனை தான் எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் படிக்க வேண்டும், எங்களுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒரு காணொளி. அதை பார்த்து விட்டு நம்முடைய முதலமைச்சர் தொலைபேசியை தொடர்பு கொண்டு என்னை உடனே அந்த மாணவர்களை நான் பார்க்க கொண்டு அந்த மாணவிகள் 3 பேரையும் அழைத்து வா என்று சொன்னார். நான் பக்கத்தில் தான் இருந்தேன். அதில் வந்து திவ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் பேசுது. உங்களை பார்க்கும்போது முதலமைச்சரை பார்த்து அந்த குழந்தைங்க சொல்லிட்டு உள்ளே வரும்போது வெளியில் அவ்வளோ பெரிய ஜாமானுங்கள்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சரை பார்ப்பதற்காக. பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய அரசியல்கள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி 3 குழந்தைங்களை மகேஷ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா எல்லாத்தையும் நிற்க சொல், அந்த 3 குழந்தைங்க மட்டும் உள்ளே வர சொல் என்று சொன்னார் முதலமைச்சர். உள்ளே போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை ஒன்று சொல்லுது, உங்களை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி, நீங்கள் தான் எங்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இது போன்று கேள்வி கேட்கக்கூட ஆள் இல்லாத பல குழந்தைகளுக்கு இன்றைக்கு அப்பாவாக தந்தை ஸ்தானத்திலிருந்து இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ராஜா அண்ணே சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக திங்க் பண்ணணும், தப்போட இல்லம் தேடி கல்வி உண்மைதான். உலகத்திலே இன்றைக்கு ஒரு முன்னோடியான ஒரு திட்டமாக இருக்கின்றது. பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் கொண்டு இன்னைக்கு ஒரு திங்க் டேங்க் நம்ம இன்னைக்கு அமைச்சிருக்கிறோம். இது வரைக்கும் யாருமே செய்ததில்லை. அதிலும் நான் முன்னோடி தான். தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ச்சி பெறுகின்ற மாநிலத்தில் முன்னோடியாக இருக்கின்றது. நம்பர் 1 முதலமைச்சராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த மனிதன் யார், இதெல்லாம் செயல்படுத்துகிறாரு, ஹூ இஸ், அவருடைய மென்டாலிட்டி என்ன, உள்ளபடி அவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம், அதற்கு தான் நான் சொல்லுகின்ற இந்த சாட்சி எல்லாமே. அப்படி அந்த குழந்தைகளுக்கு தேவையானதை உடனடியாக நம்முடைய மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் நாசரன் அனுப்பி அந்த குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு நேரடியாக நீ சென்று அவளுக்கு என்ன தேவையோ அந்த உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்கே போகிறாரு. போனதுக்கு அப்புறம் அங்கேருந்து வீடியோ காலில் அடிச்சு கொடுக்குறாரு. அங்கே இருக்க இந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரணும். நீங்கள் அப்போ நம்ம முதலமைச்சர் கேட்குற, நான் வீட்டுக்கு வரேன், நான் வீட்டுக்கு வந்து எனக்கு சாப்பாடு கொடுப்பியா நீ அப்படின்னு கேட்குறாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நீங்கள் வாங்க, நாங்கள் கரிசோரே போடுறோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த குழந்தைங்க பார்க்கறதுக்காக நம்ம தலைவர் சொல்லிட்டு அப்படியே சும்மா விட்ற தலைவரா, அடுத்த நிமிஷம் நேரடியாக ஏப்ரல் 15ஆம் தேதி அங்கே போகிறார். நேராக அந்த நெறிக்குறவர்களுடைய அந்த காலனிக்கு போகிறாரு. அங்கே உட்கார்ந்து அந்த குழந்தையாக சாப்பிடுகிறார். அவளுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நல்லா நினச்சி பாருங்கள், விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஒரு நெறிக்கிற ஒரு சமுதாயமாக இருந்தாலும், இருளர் சமுதாயமாக இருந்தாலும், என் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும், இவ்வளோ திட்டங்கள் தீட்டுக்கிறோமே, இவங்க என்ன ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்க போகிறாங்களா என்ன? மேக்ஸிமம் எவ்வளோ இருப்பாங்க? ஒரு 1,00,000 பேர் இருக்கலாமா? இவங்களால் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்க முடியுமா? ஆனால் அவர்களை தேடி தேடி ஒரு மனிதன் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரே, முதலமைச்சர் என்பதை காட்டிலும் ஒரு நல்ல மனிதனுக்காக இந்த மேடையில் நாங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கோம் என்று சொல்லுவது தான் அது சரியாக இருக்கும். இப்படி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய துறை சார்பாக இங்கே எல்லாரும் பேசின மாதிரி தான். என்னென்னா இன்னைக்கு முதலமைச்சருடைய அந்த எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருப்பி அதே பாடலுக்கே நான் வரேன். காந்தியடிகளின் அகிம்சையும் வள்ளுவன் கருணையும் ஒன்றென சொல்லுவதும், காந்தியடிகளின் அகிம்சையும் வள்ளுவன் கருணையும் ஒன்றென சொல்லுவதும், சாம்ப சித்தார்த்தனின் கொள்கையும் திருக்குறள் தர்மமும் ஒன்றென கொள்ளுவதும், தீனாமூனா கானா எங்கள் தீனாமூனா கானா. காந்தியடிகளின் அகிம்சை, முத்தமிழர் கலைஞர் மறைந்த பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடே சென்னையில் தான் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கு இதில் அரசியலாக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் கண்ணை காமிச்சிருந்தார்னா என்ன ஆயிருக்கும்? ஆனால் அன்றைக்கு பக்குவப்பட்டவராக உள்ளபடி அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து சிந்தித்தவர் அவர்தான் என்று நான் சொல்வேன். அன்றைக்கே கட்சியினுடைய தலைவராக அவர் ஆயிட்டார், அன்றைக்கே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆயிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கே முத்தமிழர் கலைஞருக்கான அந்த உரிமை, வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்று சொன்ன கலைஞருக்காக வன்முறை தவிர்த்து கலைஞருக்கான உரிமையை வென்றவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். சட்ட போராட்டம் நமக்கு சொல்லட்டும், ஆனால் என்னுடைய கடமையை அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் யார் இருந்தாலும் நான் சந்தித்து என்னுடைய உரிமையை நான் கேட்பேன்.
அவங்க ஒத்துக்கலைன்னா எனக்கு இருக்கின்ற நீதிமன்றம், நம்முடைய மாண்புமிகு நீதிமன்றம் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய தீர்ப்பு. ஆக அந்த விதத்தில் அதே போன்று அதே பாடலை முடிக்கின்ற விதத்தில் நான் சொல்கின்றேன். தனையன்மார்க்கொரு தந்தையை போலே, தங்கைகளுக்கொரு தமக்கையை போலே, தனையன்மார்க்கொரு தந்தையை போலே, தங்கைகளுக்கொரு தமக்கையை போலே, தம்பிமாருக்கொரு அண்ணா போலே, சரியும் தவறும் இதுவென காட்டும் தமிழன் பெருமை தனை நிலை நாட்டும் தீனாமூனா கானா எங்கள் தீனாமூனா கானா, அறிவினை பெருக்கிடும் உறவினை வளர்த்திடும் தீனாமூனா கானா எங்கள் திமுக. அப்படித்தான் அவர் முடிப்பார் அந்த பாடலை. இந்த எங்கள் திமுக அப்படிங்கிறது இன்றைக்கு ராஜானே சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்தியா முழுவதும் இது எங்கள் திமுக, இது எங்கள் ஸ்டாலின் என்று பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாம் வந்து விட்டோம். தீனா மூனா கானா, மூனா கானா பேனா இன்னைக்கு நிறைய விவாத பொருளாக வந்திருக்கின்றது. இங்கே இருக்கின்ற நம்முடைய அனுகிரகா பேசும்போது அவங்க மறந்திருக்க மாட்டாங்க. முத்தமிழர் கலைஞர்கள் மட்டும்தான் பேனாவுள்ள மையை நிரப்பி எழுதவில்லை, மானத்தை நிரப்பி எழுதியவர்கள் என்று சொன்னவர் நம்முடைய சகோதரி அவர்கள். கவலைப்படாதீர்கள், இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முத்தமிழருடைய கலைஞருடைய எண்ணத்தை மையாக நிரப்பி எழுதி கொண்டிருக்கின்றார். இன்று மட்டுமல்ல, என்றைக்குமே முதல்வராக நம்முடைய முதலமைச்சர் இருப்பார் என்று சொல்லி உங்களோடு சேர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எல்லாருக்கும் எல்லாம் என்கிற திராவிட மாடல் அரசை வழிநடத்தும் நம் முதலமைச்சர் பற்றி, இந்தியாவிற்கே பன்முகத்தன்மை பற்றிய பாடம் எடுக்கும் தலைவரை பற்றி வாழ்த்தி பேச தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பொதுவாக இதை போன்ற ஒரு கருத்தரங்களிலே கடைசியாக பேச வருவதைப் போல ஒரு பெரிய சிரமம் ஒரு பேச்சாளருக்கு என்றுமே வாய்ப்பதில்லை. இந்த பனிக்கட்டியினுடைய பயணம் என்று சொல்வார்கள். பனிக்கட்டியை முதலிலே எடுக்கின்றவன் கையிலே 1 கிலோ பனிக்கட்டி இருந்தால் அது கைமாறி போகின்ற போது, கடைசியிலே வருகின்ற போது கையிலே சில ஈர தூளிகள் தான். அதை போன்ற ஒரு நிலை கடைசியாக பேசுகின்ற பேச்சாளனுக்கு சாதாரணமாக ஏற்படுவது உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் பேசப்படுகின்ற பொருள் ஒரு வைர கட்டியாக இருக்கின்ற காரணத்தினால் அதை எத்தனை கோணத்திலே வேண்டுமானாலும் பார்க்கலாம், எப்படி வேண்டுமானாலும் அதை நோக்கலாம். பார்க்க பார்க்க நோக்க நோக்க ஒவ்வொரு கோணத்திலும் புது புது வடிவமாக வருகின்ற தன்மையை உள்ளடக்கியதாக இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு அந்த சோர்வு இன்றைக்கு இல்லை. முதலமைச்சருக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று பாசிச சித்தாந்தம், வலதுசாரி மதவாத தத்துவம் முன்னெடுத்திருக்கின்ற அந்த தத்துவம் இருக்கிறதல்லவா, அந்த கான்செப்ட், அந்த கான்செப்டுக்கு எது மாற்று? What is the name of the alternative narrative? அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்லவில்லை நண்பர்களே. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சொன்னார். அதற்கு மாற்று திராவிடம், சனாதனத்திற்கு மாற்று திராவிடம். இந்த திராவிடம் என்கிற சொல்லாடலுக்குள்ளே இவ்வளவு பெரிய தத்துவங்கள் ஒளிந்திருப்பதை நான் தயவு செய்து யாராவது தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை, கலைஞரை எல்லோரையும் குறப்பிட்டு ஏதோ பிறந்தநாள் என்று வாழ்த்து சொல்வதற்காக இவன் கூட்டி பேசுகிறான் என்று தயவு செய்து நினைத்து விடக்கூடாது. அண்ணா அவர்கள் அருமையாக சொன்னார். அதை கையாளுவதற்கு கூட சிலருக்கு தயக்கம். மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்று சொன்னார். அந்த திராவிடம் என்கிற சொல்லை சொல்வதற்கு அன்று அவர்களுக்கு தோணவில்லையா? அதை ஒரு தத்துவமாக, ஒரு மாடலாக உயர்த்தி பிடித்து தேசம் முழுவதும் கொண்டாட வைக்க முடியும் என்று அவர்கள் கருதவில்லையா என்று தெரியவில்லை. கலைஞர் சொன்னார், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று சொன்னார். ஆனால் ஒரு காலத்தில் நான் சொல்கிறேன் நண்பர்களே, இந்த திராவிட அரசியலை எதிர்த்து அரசியல் களத்திற்கு வந்தவன் நான். தேசிய அரசியல் பேசி, தேசிய அரசியலின் களம் பிடித்து அரசியல் களத்திற்கு வந்தவன் நான். திராவிடம் என்றாலே விரும்பத்தகாதது, திராவிடம் என்றாலே தள்ளி வைக்க வேண்டியது, திராவிடம் என்றாலே பிரிவினைவாதம் என்று சொன்ன நாட்கள் போய் இன்று திராவிடம் என்பதுதான் இந்தியாவை காக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த சூத்திரத்தை இன்று இந்தியாவிலே இருக்கிற அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார். இன்னைக்கு திராவிடத்திற்கு ஒரு காந்தியவாதி எதிர்ப்பாகவே இருக்க முடியாது.
இன்னைக்கு திராவிடத்திற்கு ஒரு மார்க்சியவாதி எதிர்ப்பாக இருக்க முடியாது, ஒரு பொது உடைமைவாதி எதிர்ப்பாகவே இருக்க முடியாது. இன்னைக்கு திராவிட மாடல் என்றால் என்ன என்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற விளக்கம் என்பது, இன்றைக்கு எதற்காக இந்த கிண்டி ராஜ்பவனிலே இருக்கின்றவர் அவ்வளவு பதை உதைக்கிறார்? சனாதனம் என்கிற அந்த வார்த்தைக்கு பதில் வார்த்தை டெல்லியிலே இருந்து காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை யாராலும் சொல்ல முடியாத ஒரு நேரத்திலே சனாதனத்திற்கு மாற்று திராவிடம் என்று சொன்ன பிறகுதான் இன்று தென்னிந்தியாவை, தமிழகத்தை, தமிழகத்தின் முதலமைச்சரை திரும்ப பார்க்க வைக்கின்ற சூழ்நிலை வந்திருக்கிறது. ஒரு பெரிய தந்தைக்கு, புகழ்பெற்ற ஒரு தந்தைக்கு, சாதனை படைத்த சரித்திர நாயகருக்கு மகனாக பிறந்து தொடர்ந்து பயணிப்பது என்பது வாழ்க்கையிலே மிகப்பெரிய சவால். ஒவ்வொரு நாளும் அவரை வைத்துத்தான் ஒப்பிடுவோம். கலைஞர் இருந்தா அப்படி செஞ்சிருப்பார், கலைஞர் இருந்தா இப்படி செஞ்சிருப்பார், கலைஞர் அதை அது வேற மாதிரி செய்திருப்பார். இப்படியே ஒவ்வொரு கட்டமும் அவரை சொல்லி சொல்லி அவரை கலைஞரோட ஒப்பிட்டு கொண்டிருந்திருப்போம். நான் கூட அப்படித்தான் நினைத்தேன். ஏனால் கலைஞர் அவர்களை ஒரு 3-4 முறையாக தலைமுறையாக பருகிலே இருந்து ஒரு அரசியல் மாணாக்கன் என்கிற முறையிலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை, அவருடைய நுண்மான் நுழைபுலத்தை, அவர் ஆட்சி திறனை, அவரது சமூக நீதி பார்வையை, அவரது அரசியல் அறிவை, அவரது பட்டறிவை, பண்பாட்டை பார்த்தவன் என்கிற முறையிலே கலைஞர் இருந்த இடத்திலே இவர் எப்படி? இன்று நான் வியந்து போகிறேன். தலைவர் கலைஞர் வாழ்ந்த காலம் வேறு. தலைவர் கலைஞர் வாழ்ந்த வாழம், அவர் கால அரசியல், அவர் கூட வாழ்ந்த தலைவர்கள், அவர் காலத்தில் இருந்த தமிழகம், அப்பொழுது இருந்த தலைவர்கள், அப்பொழுது இருந்த காலச்சூழல் எல்லாம் முற்றிலும் மாறுபட்டது. தலைவர் கலைஞர் அவர்களோடு அரசியல் செய்த தலைவர்களுடைய பட்டியலை பார்க்க வேண்டாம். இந்திய திருநாட்டினுடைய முதல் பிரதமரில் இருந்து இன்று இருக்கிற நரேந்திர மோடி வரை அத்தனை பிரதமர்களோடும் சதுராடி களமாடியவர் அவர். தேசிய அரசியலிலே அவரோடு பயணித்த தலைவர்கள், விபி சிங் போன்ற சமூக நீதி பார்வையாளர்கள், இந்திரஜித் குப்தா, சோம்நாத் சட்டர்ஜி, சுர்ஜித், முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ், அவர் சந்தித்த பிரதமர்கள் எவ்வளவு மாபெரும் தலைவர்கள். அன்னை இந்திரா காந்தியை போன்றவர்கள், அடல் பிகாரி வாஜ்பாயை போன்றவர்கள், டாக்டர் மன்மோகன் சிங்கை போன்றவர்கள், தமிழகத்திலே அவரோடு பயணித்த சமகால தலைவர்கள், தந்தை பெரியாரிலிருந்து, பேரறிஞர் அண்ணாவிலிருந்து, ராஜாஜியிலிருந்து, பெருந்தலைவர் காமராஜரிலிருந்து, பாலதண்டாயுதம், கல்யாண சுந்தரம், ஆசிரியர் வீரமணி, தலைவர் மூப்பனார் என்று அவர் பயணித்த தலைவர்கள் எல்லோரும் அரசியல் ரீதியாக மாறுபட்டவர்களாக இருந்தாலும் கூட தமிழுக்கு, தமிழனுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒன்று என்று சொன்னால் சேர்ந்து பிடித்துக் கொள்ளக்கூடிய பெரிய ஆளுமைகள். ஆனால் தளபதி ஆடுகின்ற களம், இந்த களம் இருக்கிறதே, இது எவ்வளவு விபரீதமான களம். தேசிய அரசியலிலே இருக்கின்ற அந்த ஒன்றிய அரசு எப்படிப்பட்ட அரசு? அந்த அரசு இந்த தேசத்திலே இருக்கிற அத்தனை மாநிலங்களையும் ஒரே இடையிலே பார்க்கக்கூடிய அரசா? இந்த நாட்டிலே இருக்கிற 130 கோடி மக்களையும் இந்தியர்களாக பார்க்கின்ற அரசா? இந்தியாவினுடைய பன்முறை கலாச்சாரத்தை கொண்டாடுகின்ற அரசா? நாம் கட்டுகின்ற வரிப்பணத்தை மீண்டும் நமக்கு உரிய பங்கை தருகின்ற அரசா? எதிர்க்கட்சிகளாக வாய்த்திருக்கின்ற புண்ணியவாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஏன் எய்ம்ஸ் மருத்துவமனை வரவில்லை என்று சொன்னால் அந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார், நம்முடைய முதலமைச்சர் போய் நேரடியாக வலியுறுத்தவில்லையாம். இவர்தான் எதிர்க்கட்சி தலைவர். ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே நம்முடைய தமிழக மாணவர்களை அடித்து நொறுக்கி, தந்தை பெரியார் படத்தை காலில் போட்டு மிதித்து, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் படத்தை கிழித்து போட்டதற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர், இந்த எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை கொடுத்தாரா? அவரோடு பயணிக்கின்ற அமைச்சர்கள் அறிக்கை கொடுத்தார்களா? கேட்டார்களா? தமிழனுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் இடையூறு என்று கேட்டால் அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறோம். முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு வாழ்வதற்காக நீங்கள் பிறந்த நாளில் என்று வாழ்க என்று நான் சொல்ல தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக இருக்க வேண்டும், அதை நீங்கள் வழிநடத்த வேண்டும், அதற்காக நீங்கள் வாழ்க என்று நான் வாழ்க என்று சொல்ல தயாராக இல்லை. நான் இன்று இறைவனிடம் யாசிப்பதெல்லாம் சமூக நீதியும் மனித நேயமும்
தெய்வீகமும் அருளும் அன்பும் இந்த மண்ணில் இருந்து இந்தியா என்கிற ஒரு தேசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்தியாவிலே இதை போன்ற நடைமுறைகளுக்கு, இதை போன்ற அநியாயங்களை கேட்கக்கூடிய முதலமைச்சர் எந்த மாநிலத்திலாவது இருக்கிறாரா என்று நீங்கள் கேட்க வேண்டாம். சிலர் எதிர்க்கிறார்கள். பிரதமர் மோடியை எதிர்க்கிறார்கள், அமித்ஷாவை எதிர்க்கிறார்கள். எதற்காக எதிர்க்கிறார்கள்? அதிகாரத்தில் பங்கிட்டுக் கொள்வதற்காக எதிர்க்கிறார்கள். கொள்கை சார்ந்து எதிர்க்கவில்லை. முதல்வர்களில் முதல்வர் என்று சொல்லுகிறோமே, ஏன் சொல்லுகிறோம்? இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநில முதலமைச்சர்களிலே மிக தைரியமாக இந்த சனாதனிகளை பார்த்து நீங்கள் கோட்சேயின் பரம்பரை என்று சொல்லக்கூடிய ஆண்மை எந்த முதலமைச்சருக்கு இருக்கிறது? சொல்ல முடியுமா? அதற்காகத்தான் சொல்றாரு, கருணாநிதியை விட இவர் பயங்கரமானவர் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். அந்த ஒரே வார்த்தையில் the message was delivered. நீ கோட்சேயினுடைய பரம்பரை. அது மட்டும் இல்ல, அடுத்து வர்றாரு பாருங்க. இந்தியா கொண்டாட வேண்டியதும் இந்தியா கொண்டாடக்கூடியதும் ஒரு சிறப்பான தலைமை ஜவஹர்லால் நேருவினுடைய தலைமை என்று இந்த இந்தியாவிலே ஆணித்தரமாக சொல்லுகின்ற தைரியம் எங்களில் கூட பலருக்கு இல்லை. எப்படி அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் தமிழகத்திற்கு தேவைப்படுகிறார்களோ அதை போல காந்தியும் நேருவும் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறார்கள் என்று ஓங்கி சொல்லக்கூடிய முதலமைச்சர் இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற தமிழகத்திலே தலைநகரில் இருக்கின்ற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அதுதான் கலைஞருடைய கருத்து களத்திற்கும் தளபதியுடைய அரசியல் களத்திற்கும் உள்ள வேறுபாடு. இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் குரலாக மட்டுமல்ல, இந்தியாவினுடைய மனச்சாட்சியின் குரலாக ஒலிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆளுமையாக உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் இந்த பிறந்த நாளிலே நான் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோணம். அதனால்தான் பிறந்த நாள் வந்தவுடனே மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட ஒரு வயது அவருக்கு கூடுகிறதே என்று நான் வருத்தப்படுகிறேன். அந்த காலத்திலே புலவர்கள் பாடுவார்கள், நான் வாழும் நாளும் சேர்த்து நீ வாழ வேண்டும் என்று. எனக்கு அந்த அவகாசம் இல்லை. எனக்கு 72 வயது ஆகிவிட்டது. ஆகவே இன்னும் அவர் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். என்னுடைய வாழ்நாளை சேர்க்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பெரிய சிறப்பான அரசாங்கத்தை பெற்றிருக்கிறோம் என்கிற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையாக பேசினார்கள் பெண் கல்வியை பற்றி. 1900 100க்கு 2 பெண்களுக்குத்தான் கல்வி. என்னுடைய அமைச்சரும் நானும், நம்முடைய முன்னாள் அமைச்சர் ராசாவும் நானும் பேசிக் கொண்டிருந்தோம். இன்னைக்கு பெண் கல்வி மற்ற மாநிலங்களையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏன் எதிர்க்கிறோம்? தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்விக்கு வர வேண்டிய மாணவர்களுடைய இலக்கை 35 விழுக்காடாக 2035 நிர்ணயம் செய்கிறது. பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்ற மாணவர்கள் கல்லூரிக்கு வருவதற்கு 35 விழுக்காடு மாணவர்களாவது கல்லூரிக்கு வர வேண்டும். அந்த இலக்கு எப்போ? 2035. ஆனால் தமிழ்நாடு ஏற்கனவே 51 விழுக்காடுகளை பெற்றுவிட்டது. அப்போ இன்னும் 35 வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டுமா? அதுவரை உயர்கல்விக்கு ஒதுக்கப்படுகிற நிதி நமக்கு ஒதுக்கப்படாதா? இதையெல்லாம் கேட்பதற்கான முதலமைச்சர் வேண்டும் என்று சொன்னால் அது பழனிசாமியாலோ பன்னீர்செல்வத்தாலோ அல்லது தங்களுடைய வாழ்க்கையையும் தங்களுடைய மானத்தையும் என்றும் அடகு வைத்துவிட்ட அடிமை கூட்டத்தாலோ ஒரு நாள் முடியாது. என்ன நேர்ந்தாலும் தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழனையும் காப்பாற்றியே தீர்வேன் என்று உயிர் துறக்க கூட தயாராக இருக்கின்ற ஒரு மானமுள்ள தமிழனால் மட்டும்தான் முடியும். அந்த மானமுள்ள தமிழன் நம்முடைய முதலமைச்சராக வாய்த்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்ற பெருமை. 100 ஆண்டு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி நாள், அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாள், வள்ளலார் பிறந்த நாள் தனிப்பெரும் கருணை நாள். இப்படி கொண்டாடப்பட வேண்டியவர்களை கொண்டாடி தீர்க்கும் நம் தலைவரை, முதல்வரை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வகையில் முதல்வரை தன்னுடைய கருத்துக்களால் கொண்டாட வருகிறார் ராசா அவர்கள். அன்புடன் வரவேற்கிறோம். அன்பிற்குரிய நண்பர்களே, இறுதியாக பேசுகிற பேச்சாளருக்கே இவ்வளவு நெருக்கடி என்று அண்ணன் பீட்டர் புலம்பினால் அவருக்கு பின்னால் வந்து நிற்கிற என்கதி என்னவென்று எனக்கு தெரியவில்லை. எல்லோரும் உரையாற்றி இருக்கிறீர்கள். 1 மணி நேரம் பேசினா எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பனோ அதை
2 நிமிஷத்தில் மகிழ்ச்சியாக வச்சவர் பீட்டர் அல்போன்ஸ் தான். என்ன காரணம் தெரியுமா? கலைஞர் இருக்கிற வரை பீட்டர் அல்போன்ஸ் ஒரு தேசியவாதி தான். அவருடைய அடையாளத்தை தனித்து வைத்திருந்தார். இவரை கூட விடுங்க, நான் மிகவும் மதிக்கிற அண்ணன் ப. சிதம்பரம், அவர் தேசியத்திலிருந்து திராவிடத்திற்கு வருவதற்கு அவ்வளவு சங்கடப்படுவார். இந்த 2 பேர்த்தையும் விட்டுருங்க. இவர்களுக்கு தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் யாரு? நேருவினுடைய பெயரன், கொல்லு பெயரன், இந்திராவினுடைய பெயரன், ராஜீவ்காந்தியினுடைய மகன். அவர் சொல்லுகிறார் மோடியை பார்த்து, முடிந்தால் தமிழ்நாட்டிலே போய் நின்று பாருங்கள். ஐம்பது ஆண்டு காலம் இந்த தேசத்தை ஆண்ட நீங்கள், உங்களுக்கே கடைசி தீர்வு திராவிடம் தான் என்றால், அதை கொண்டு வந்து நிறுத்திய பெருமை இந்த மகத்தான மனிதர் மு.க. ஸ்டாலின் என்கிற இவரை தவிர யாரும் கிடையாது. Yes, you praised கலைஞர். கலைஞரை நீங்கள் பாராட்டினீர்கள். நீங்கள் சட்டமன்றத்திலே பாராட்டுகிற போது ஒரு சிறுவனாக 32 வயதில் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக மாடத்திலே இருந்து பார்த்து உங்களை ரசித்தவன். ஆனா உங்க அடையாளம் வேற. யூ டிட் நாட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. தேவையில்லை உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு கர்வம் இருந்தது, நாட்டை ஆண்டவர்கள் தேசியம் தான். ஐயா சொன்னார் தேசியம் கற்பிதம்னார். தேசியம் அயோக்கியர்களின் கடைசி புகலிடம்னார். நீங்க சில நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்த பிராமணர்கள் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் பண்ணதுல ரொம்ப கோபப்பட்டு நீங்க பேசுறீங்களே, சமூக நீதி சமூக நீதி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை விட்டால் ஆள் இல்லைங்கிறீங்களே, இந்த அடிமனத்தினுடைய தாக்கம் தான் தேசிய கொடியின் கோவணத்துடினார். அவருடைய கோபத்துக்கு பின்னாலே நியாயம் இருந்தது. அந்த நியாயத்தை உணர்வதற்கு பீட்டர் அல்போன்ஸுக்கும் சிதம்பரத்திற்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு 50 ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கிறது என்றால், இதை உணர்த்தி காட்டிய பெருமை என் தலைவனுக்கு மட்டும்தான். எல்லாரும் சொன்னீங்க திட்டங்களை. நான் ஏதோ உயர்வை வச்சுக்காகலாம் பேசல. நீங்க பேசுவோம், சரி எல்லாம் பேசி முடியட்டும். நீங்க பேசுறதா எங்களுக்கு, நான் பேசுறதை விட மதுப்பு ராமலிங்க பேசினார், மகிழ்ச்சி. இன்னமும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் சில புரிதல் வரவில்லை. அந்த புரிதலை தரக்கூடிய ஒரு பேராசிரியராக விரிவுரையாளராக இப்போது எங்க தலைவர் தான் இருக்கார். இப்ப நான் கேட்டேன் மோடிய நாடாளுமன்றத்தில் நான் கேட்டேன், என்ன தைரியம்? ஒரு கிராமத்தில் பிறந்து, ஒரு விவசாயத்து பிள்ளையா பிறந்து, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து, நிறைந்த நாடாளுமன்றத்தில் மிஸ்டர் மோடி 140 கோடிக்கு நீ ட்ரஸ்ட்டுக்கு நானா அது அத்தாரிட்டிங்கிறிய முதல் நாள் பேசுறார். இங்க இருக்கின்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் காங்கிரஸ், திமுக, டிஎம்சி இவர்கள் எல்லாம் என்னை நம்பவில்லை. ஆனால் நான் இதை பற்றி கவலைப்படவில்லை. வெளியிலே இருக்கிற 140 கோடி பேர் என்னை நம்புகிறார்கள். 140 crore people having belief and trust on me சொன்னவர் மோடி. நான் அடுத்த நாள் பேசினேன், 140 கோடிக்கு அத்தாரிட்டி சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? 210 எம்பி வெளியில இருந்து வந்திருக்கோம் உன்னை ஏத்துக்காம. ஒவ்வொரு எம்பி 20 லட்சம் பேர் ரெப்ரசென்ட் பண்றோம். சராசரியா ஒரு எம்பிக்கு 20 லட்சம் பேர். இந்த 20 லட்சம் பேர்ல 210 பேர் இருந்ததுன்னா 210 குறைந்தது 45 கோடி பேர். இந்த 45 கோடி பேர் மோடி வரக்கூடாது என்று மோடி ஒளிகன்னு சொல்லிட்டு ஓட்டு வந்திருக்கோம். 140 கோடி சொல்றதுக்கு நீ யார்? சொன்னது மட்டும் இல்ல, claiming yourself for 140 crore Indians is nothing but diabolical contrivance. பித்தலாட்டம் ரெக்கார்ட்ல இருக்கு. இந்த தைரியத்தை யார் கொடுத்தா? இந்த மேடையில் இருந்து கொண்டுதான் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதர் சொன்னார், மோடி அவர்களே, இந்தியா முழுக்க காவி நிறத்தை காவி அடிப்பதற்கு ஒரு நாளும் கலைஞரின் பிள்ளை ஒப்புக்கொள்ள மாட்டான், தடுத்தே தீர்வன் என்று முழங்கிய மேடை இந்த மேடை. கேட்டவன் ராஜா அங்க உட்காந்து. அந்த தைரியத்தில் தான் அங்க போய் நின்ன. அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போது ஜனசங்கம் இருந்துச்சா? பீட்டர் சொல்லுங்க, ஜனசங்கம் இருந்துச்சா? இல்ல. கலைஞர் இருக்கும்போது பிஜேபி இருந்துச்சு, கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. எங்க கட்டுப்பாட்டு இருந்துச்சு. நாங்க கூப்பிட்டோமே, கலைஞரை கூப்பிட்டோமே. கலைஞர் கூப்பிட்டாரு, வாஜ்பாய் வா, கம் கம் மிஸ்டர் வாஜ்பாய் சிட். எங்க முரசொலி மாறன் வருவார், உட்கார். உன் கொள்கை என்ன? ராமர் கோயில் கட்டுவேன், எழுதி கொடு, கட்ட மாட்டேன். உன் கொள்கை என்ன? யூனிஃபார்ம் சிவில் கோட், எழுதி கொடு, கையெழுத்து போட மாட்டேன். இன்னொரு கொள்கை என்ன? ஆர்டிகல் 370. பிஜேபியினுடைய மூலாதார கொள்கை காஷ்மீரத்தினுடைய 370, ராமர் கோயில், யூனிஃபார்ம் சிவில் கோட். ரொம்ப கூலா கூப்பிட்டாரு, வரணும் இல்ல, வர்றோம், நோ ப்ராப்ளம். இந்த 3ஐயும் நீ தொடமாட்டேன்னு சொல்லு, நான் வர்றேன். அப்போ பிஜேபியை கக்கத்துள் வைத்திருந்தால் கலைஞர், அண்ணாவுக்கு ஜனசங்கம் தெரியாது, பிஜேபி தெரியாது. ஆனா இன்னைக்கு
இந்த தலைவன் இருக்கிற போது பேயாட்டம் ஆடுது, உச்சத்தில் இருக்கு. நான் இன்னும் சொல்லட்டுமா? பீட்டர் சொன்னார் இந்தியாவுக்கு ஆபத்து, இந்தியாவுக்கு ஆபத்துன்னு. இந்தியாவுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, எங்க ஆபத்துன்னு சொல்ற கவனிங்க. அதானியுடைய பங்கு சந்தை குறைகிறது. 10 லட்சம் பேர், 10 லட்சம் கோடி போயிடுச்சு. பிரதமர் வர்றார், முதல் நாள் ராகுல் காந்தி பேசுறார், ரொம்ப அருமையா பேசினார். ராகுல் காந்தி என்ன கேள்வி கேட்டார்? பிரதமர் அவர்களே, அதானி இவ்வளவு பேர்த்த ஏமாத்திருக்கார், LIC ஏமாத்திருக்கார், ஸ்டேட் பேங்க் ஏமாத்திருக்கார், 10 நாடுகளுக்கு உன்னோட வந்திருக்காந்தால் நீ பிளைட்ல கூட்டு போயிருக்க, கையெழுத்து போடும்போது கூட இருந்திருக்க, எல்லா நாட்டுக்கும் கடைசி போயிருக்க. ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ன சொல்லுது? மேனிபுலேஷன் ஆஃப் ஃப்ராட், மேனிபுலேஷன் ஆஃப் ஃபிகர்ஸ் பை ஃப்ராட். அதானி பண்ணி இருக்கிறது ஃப்ராட். அந்த ஃப்ராட் கூட்டிட்டு போன உனக்கு என்ன பேர்? மோடி. என்ன பேர்? இத கேட்டார் ராகுல். பிரைம் மினிஸ்டர் பேசும்போது எல்லாம் மோடி மோடி மோடின்னு தட்டினாங்க. நாங்க உடனே அதானி அதானி அதானின்னு தட்டினோம். அவரு ஆனா என்னன்னு பார்த்தா அடுத்த நாள் ராகுல் காந்தியினுடைய எந்த பேச்சும் அவை குறிப்பில் இல்லை. நான் அடுத்த நாள் பேசும்போது புத்திசாலித்தனமா என்ன சொன்னேன்? பிரைம் மினிஸ்டர் அவர்களே, நீங்க வரும்போது மோடி மோடினாங்க, இந்த பக்கம் அதானி அதானினாங்க, இதுக்கு நீங்க எதுவுமே பதில் சொல்லல. ராகுல் காந்தி பேசி எடுத்துட்டீங்க. அப்ப உங்க பேர்ல சொன்ன குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் சொல்லனா ஆட்டோமேட்டிக்கா நீங்க குற்றவாளி தானே அப்படின்னு. அதை எடுக்கல, அப்படியே இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு ஆபத்து அல்ல, நல்லா கவனிங்க. ஹிண்டன்பர்க் நிறுவனம் அமெரிக்கா நிறுவனம். அமெரிக்கா நிறுவனம் தான் இங்க நடந்த ஊழலை தோலுரிச்சு காமிச்சிருக்கு. அந்த அமெரிக்காவும் பைடனும் பிரைம் மினிஸ்டர் ஃப்ரெண்டு. கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? அமெரிக்காவுக்கு சைனா வேணும், சைனாவை எதுக்கணும், சைனாவை எதுக்கணும்னா மோடி வேணும். இது இன்டர்நேஷனல் சதி. நல்லா கவனிங்க. மு.க. ஸ்டாலின் தமிழகத்தில் இப்போது இல்லை, இங்க ஆட்சி நடத்துறார். மு.க. ஸ்டாலின் இந்தியாவில் இல்லை, இந்தியாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் எங்கே இருக்கிறார் என்றால், ஹிட்லர் கொண்டு வந்த நாசிசம் இருக்குல்ல உலகம் முழுக்க, அந்த மாதிரி ஒரு நாசிசம் மோடியால் பரப்பப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அமெரிக்கா ஏன் மோடியை பார்த்து பயப்படுது? ஏன் ஹிண்டன்பர்க்கை காப்பாத்தல? உன் நாட்டுக்காரன் தானே. அதுக்கு என்ன காரணம்னா சைனா. சைனாவை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்தியா கூட இருக்கட்டும். மோடி நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என்னால கேட்கல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மோடியை கட்டுப்படுத்துகின்ற முதலமைச்சர். இன்னைக்கு சொல்றேன், இந்த மோடி தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவனை உலக தலைவராக ஆக்க போகிற ஜோசப் ஸ்டாலின் பேர் வச்சாங்கன்னு சொன்னார் மதுக்கூர் ராமலிங்கம். ஜோசப் ஸ்டாலினுடைய பையன் யோகோ, முதல் தாரத்து பையன். அந்த யோகோ ஒரு சாதாரண சோல்ஜர், 2ஆம் உலக போர்ல. அவனை கொண்டு போய் ஹிட்லர் பிடிச்சி வச்சிருக்காரு. மதுகிராமம் படிச்சிருக்கீங்கல்ல? ஸ்டாலினுடைய ஜோசப் ஸ்டாலினுடைய பையனை கொண்டு போய் ஹிட்லர் பிடிச்சி வச்சுக்கிறார். பிடிச்சி வச்சுட்டு பேரம் பேசுறாரு, என்னோட சீஃப் மார்ஷல் நீ பிடிச்சி வச்சிருக்க, உன் பையனை காப்பாற்றணும்னா நீ அவனை விடு. ஜோசப் சொல்றான், ஒரு சோல்ஜரை கொடுத்துட்டு உன்னோட மார்ஷலை கொடுக்குற அளவுக்கு வியாபாரத்தில் நான் மோசமானவள், எனக்கு தெரியும் வியாபாரம். ஐ நோ தி ட்ரேட், ஐ வில் நாட் ட்ரேட் எ ஃபீல்டு மார்ஷல் ஃபார் ஆர்டினரி சோல்ஜர். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க பையனை, என் பையன் இறந்தானா சோல்ஜரா முடிஞ்சு போகும். ஆனா உன்னுடைய மார்ஷலை கொடுத்தனா உன்னுடைய படைக்கு அதிக வலிமை வந்துடும். ரஷ்யாவை பத்தி நான் கவலைப்படல, அவன் வெளியே வந்தானா இந்த உலகம் அழிந்து போகும். எனவே என் மகனை காட்டிலும் இந்த உலகம் பெரிது, ரஷ்யாவிட விட இந்த உலகம் பெரிது என்று சொன்னவர் ஜோசப் ஸ்டாலின். இன்னைக்கு சொல்றாரு பிரைம் மினிஸ்டர், உங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்தது யார் தெரியுமா? இடி. அமலாக்கத்துறை தான் எல்லா எதிர்க்கட்சியும் ஒன்னாக்கி இருக்கான். இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? இடி உங்கையில தானே இருக்கு, அப்ப நீ தானே ஒன்னாக்கி இருக்க, எல்லா வீட்டுக்கு ரைட் விட்ட நீ தானே. இதை சொல்றாரு. இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ எல்லாவற்றிற்கும் எல்லாம் பயப்படுறாங்க, எல்லா முதலமைச்சரும் பயப்படுறாங்க. இது சர்வதேச சதி. இந்த சர்வதேச சதியை அமெரிக்கா எதிர்க்கவில்லை, இங்கிலாந்து எதிர்க்கவில்லை, உலக தேசங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் ஒற்றை மனிதனாய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மனிதன் பாசிசத்தை எதிர்க்கிறார் என்றால் அந்த பாசிச சக்தியை எதிர்ப்பதற்கு அவர் எத்தனை ஆண்டு காலம் வாழணும். அவங்க ஜீன் 95 எனக்கு தெரியும், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 95 இன்சூட் அவங்க ஃபேமிலிக்கு.
95 வரை நம்முடைய தலைவர் இருப்பார். ஆனால் இந்த பாசிச சக்தியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் பீட்டருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. என்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறேன். 150 ஆண்டுகளாவது இருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும், தேசத்தை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். அவர் வாழ்க. வணக்கம். மிக்க நன்றி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உடன்பிறப்புகளினுடைய சார்பாகவும் இங்கு வந்து வாழ்த்தி பேசிய நம்முடைய விருந்தினர்கள் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.